ஆ தேசியம் வார்த்தையே காந்திய காலகட்டம். அந்த வார்த்தை தப்பு யூஸ் பண்ணுறாங்க. தேசியம் தேசியம்னா என்ன பண்ணணும்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட மொழி கலாச்சாரம் நல்ல விஷயம், மூட நம்பிக்கைலாம் இல்லாமல் எல்லாத்தையும் மதிக்கணும். பண்பாடா தெரியல. நான் வேணா படித்து பார்த்து தேடி சொல்கிறேன். சொல்லுங்கள். ரைட். காந்திய காலகட்டம். காந்தியோட காலம். ஃபஸ்ட்டு காந்தியை பற்றி பார்ப்போம். காந்தினா யார் சார்? காந்தி வந்துட்டு குஜராத்தில் பிறந்தார். ஒரு வைசியர் வியாபாரம் செய்கிற குடும்பம். இப்போ நல்லா பணக்காரராக இருக்காங்க, பணம் இருக்குது. சொல்லலாம்ல, லண்டனுக்கு யார் போய் படிப்பா? ஜமீன்தாரை விட்டு பசங்க இவங்க. ஃபஸ்ட்டு பிராமணர்கள் ஃபஸ்ட்டு போக மாட்டாங்க, அப்புறமேல தான் போவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவானுங்க, அது வரைக்கும் போகக்கூடாது. போயிட்டு வந்தாக்க சேத மாட்டாங்க. அதனால தான் நம்ம இவரெலாம் இருக்கார்ல, சீனிவாச ராமானுஜெல்லாம் அந்த இதுக்காக ஃபெல்லோஷிப்புக்காக போயிருப்பார். போயிட்டு வந்தால் அவங்க வீட்டில் சேர்த்த மாட்டாங்க. கடல் கலந்து போயிட்டு வந்தான், நம்ம இதுக்கு ஆகாது அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை வந்துட்டு போவார்னு நினைக்கிறேன். 2 தடவை போயிருப்பார். வரப்போ நிமோனியா காய்ச்சல் வந்துடும் அவருக்கு. வந்து அப்புறம் நிமோனியா காய்ச்சல் வந்துடும். நிமோனியா காய்ச்சல் வந்தால் அதை ஃபஸ்ட்லேயே சேர்த்த மாட்டாங்களே, அவங்க வீட்டில் சேர்த்தாம வேற அவங்களுடைய நண்பர்கள், அது வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. ஏன் ஜாதியை சொல்கிறேன்னா, அப்போ ஜாதி கட்டமைப்பு பயங்கரம். இன்னும் ஜாதி வெறி பிடிச்சவனுங்கள, அதனால சொல்கிறேன். அவங்க தான் அவரோட குடோன்லேயே எங்கேயோ வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இறந்துட்டார் நிமோனியா காய்ச்சல். அப்போலாம் அது தீவிரமான காய்ச்சல். இப்போ இறந்தால் அது குணப்படுத்தியிருக்கலாம். நம்ம சரியான அறிவாளியெல்லாம் இழந்துட்டோம். ஏன் சாதாரண டயேரியானால நிறைய பேர் இழந்துருக்கோம், நல்ல அறிவாளிகள்லாம். அப்போ ஒரு லண்டனில் போய் படிக்கிறார். படிக்கும் பொழுது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வேறு சத்தியம் வாங்கிச்சாம்மா, டே அங்கே போய் மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படி இப்படின்னு. நாங்கள் மாமிசம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. அதாவது அவருடைய சுயசரிதையில் எழுதியிருப்பார். காந்தியோட சுயசரிதை பேர் என்ன? சரி, அது பார்ப்போம். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதில் எழுதியிருப்பார். சரி, ஞாபகம் இல்லை, சொல்கிறேன். அங்கே போயிட்டு லா படிச்சுட்டு வராருங்க. வந்துட்டு சரியான கூச்ச சுபாவம் உள்ளவர், பயங்கரமான கூச்ச சுபாவம் உள்ளவர், பேச தெரியாது. அப்புறம் மும்பைக்கு அவங்க ஆளுங்க மும்பையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா குஜராத்தில் முக்கியமான பிஸ்னஸே என்னது? வியாபாரம் தான். ஏன்னா அங்கே விவசாயம் இல்லை. என்ன காரணம்னா, அது மழை பெய்யாது அங்கே, அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி தான், குஜராத்லேயும் மழை பெய்யாது. சத்திரிய சோதனை அதில் எழுதியிருப்பார். அப்போ அங்கே வியாபாரம் செய்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணால் என்ன வேணும்? லீகல் அட்வைசர் ஒருத்தர் வேணும். சரி வாடா, என் கேஸ்லாம் நடந்து அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் மும்பையில் ஏதோ ஒரு கேஸு. போய் ஃபஸ்ட் நாள் பேச போகிறாரு. வாதாடணும் இல்லையா, ஒரு வாரத்தை கூட பேச முடியல அவரால். நடுங்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கிறார் ரொம்ப நாளாக. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில், எங்கே இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா? சவுத் ஆஃப்ரிக்கா யார் கண்ட்ரோலில் இருக்குது? அதாவது நன்னம்பிக்கை முனை, பிரிட்டிஷ்காரன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ பிரிட்டிஷ்காரன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்ள பணக்காரங்க போய் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க சொந்தக்காரன் குஜராத்தி ஒருத்தர் போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே லீகல் அட்வைசர் தேவை. எல்லா இடத்துலையும் பிரிட்டிஷ் இது தானே, சட்டம் தானே. இவர் அங்கே தானே போய் படித்தார். அதனால வாடான்னு கூப்பிட்றாரு. அங்கே போய் அவர் அந்த லீகல் அட்வைசராக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் ட்ரெயினில் ஏ கிளாஸில் ஏறி போயிடுறாரு. அப்போ நிறுத்தி இறக்கி விட்டுறாங்க. எனக்கா இது வெள்ளைக்காரன் மட்டும்தான் போகணும், நீங்களாம் வரக்கூடாதுன்னு. ஆனால் இங்கிலாந்தில் அப்படிலாம் கிடையாது. அங்கே தானே வாழ்ந்தார், படித்தார். ஏன்னா அவருக்கு ஆச்சரியம், இங்கிலாந்துலேயே அப்படி கிடையாது. இங்கிலாந்து சட்டம் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தெல்லாம் நடத்துவார். அப்போ தான் எங்கே சார் போவார்னா, பிரிட்டிஷ்க்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இங்கே இப்படி நடக்குது, கேட்க மாட்டீங்களா? அதே அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டமா, எல்லாம் ஒரே சட்டம் தானே, பிரிட்டிஷ் ராணியோட ஆட்சி தானே இங்கேயும் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பதிலே இல்லை. சரி அங்கேயே போய் கேட்குறான்ட்டு அங்கேருந்து லண்டனுக்கு போகிறாரு. பார்லிமெண்ட்டில் பெட்டிஷன் கொடுத்து நேராக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. லெட்டர் எழுதிட்டு உக்காந்துருக்கார். லெட்ரு வரும் வரும் வரும்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ராணிக்கிட்ட இருந்து வரணும், எதுவும் பதிலே இல்லை. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, லியோ டால்ஸ்டாய்க்கு லெட்டர் எழுதுறாரு. அவர் பெரிய எழுத்தாளர், ரஷ்யாவில் உலக அளவில் ஃபேமஸ் இன்றைக்கி வரைக்கும். இந்த மாதிரி நடக்குதுங்க, இனப்பாகுபாடு பார்க்குறாங்க, ஒரே கவர்மெண்ட்டு தான், ஆனால் அங்கே அந்த நாட்டில் வேறு மாதிரி இருக்குது, இந்த நாட்டில் வேறு மாதிரி இருக்குது, எப்படி இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கும்போது தான் அவர் எழுதுகிறார். 2 திருக்குறளை மேற்கோள் காட்டி, அப்படியே திருக்குறளாம் நிறைய மொழிகள் அச்சாய் என்ன ஆயிடுச்சு, உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. 2 மேற்கோள் காட்டி திருக்குறளை, இந்த குறள் படி இது பாரு ஓமன்ல இருந்து வந்தது தான் திருக்குறள் அப்படின்னு. அப்போ தான் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஓ, தமிழர்கள் இப்படி ஒரு திருக்குறள்னு ஒன்று இருக்கா, யாரா எழுதுனா தமிழர், அப்படி ஒரு இனம் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிறார். வரலாறு தெரியாது அவருக்கு. அப்போ தான் அதிலேருந்து எடுக்கிறார் சத்தியாகிரகான்னு. சத்தியாகிரகா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உண்மையில் நம்பிக்கை, அதை அகிம்சை வழியில் அடைதல், அதான் சத்தியாகிரகாங்கிறது. உண்மைனா என்னது, எல்லாரும் சமம் இந்த பூமியில், அதில் நம்பிக்கை வச்சு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், கத்தி எடுக்காமல், தீ குளிக்காமல், அடுத்தவங்க பொருளெல்லாம் சேதப்படுத்தாமல். இப்போ நம்ம போராட்டம்னா என்ன பண்ணுறானுங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் போட்டு நுழைக்கிறானுங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அகிம்சை வழியில் போராடினோம்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் அங்கேருந்து வந்து போராடுறாரு, சக்ஸஸும் ஆயிடுறாரு. பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக என்ன ஆகிட்டார், போராடி எல்லாரும் எல்லா பாகுபாடு இல்லாமல் போகலாம் அப்படின்னு சக்ஸஸ் ஆகிடுறாரு. உடனே அதை எங்கள் பேப்பர்லாம் எழுதுறானுங்க பத்திரிகையில், இந்த மாதிரி ஒரு இந்தியர் போய் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடி சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்னு பரவுது. அப்படியே பேப்பர்லாம் எழுதுறானுங்க. அப்போ உயர்குடி மக்கள் தானே படித்தவன், அவன் தான் பேப்பர் படிப்பான். பாமர மக்கள்லாம் அவர் யாருன்னே தெரியாது. அது மாதிரி அப்புறமேல சரி இந்தியாவுக்கு வாங்குங்க போராடுங்க, இதுவும் இங்கிலீஷ்காரனோட சூழ்ச்சி கூட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒருமித்த நாடாக உருவாக்கி இன்றைக்கி பாருங்கள் மறைமுகமாக பிடிச்சிக்கிட்டானுங்க. சரி, அப்போது வராரு அங்கேருந்து 1915 வந்துடுவார், இந்தியாவுக்கு வந்துடுவார். அரசியலில் இறங்க மாட்டார். ஏன்னா மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். போராட்டம்னு நான் போய் நின்றுக்கிட்டு இருந்தால் மக்கள் வருவாங்களா, மக்களோட மனநிலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டு, இவரோட போராட்டம் எல்லாமே இவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 போராட்டம் தான் நடந்திருக்கும். மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டு பொது தெளிஞ்சு அவன் போராடுறதுக்கு மனநிலைக்கு வந்தப்போ தான் இவர் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போ இருக்கார் 4 வருஷம் எந்த போராட்டிலையும் ஈடுபட மாட்டார். பட் விவசாயிகள் போராட்டம் 2, ஒரு மில் தொழிலாளி போராட்டம் 3 போராட்டத்தில் கலந்துருப்பார்னு பார்த்துருப்போம். கேதா சத்தியாகிரகாவா, கேதா ஒன்று, அப்புறம் என்னது சம்பரன், கேதா, இன்னொன்று ஒரு 2-3 கலந்துக்குவார். அதெல்லாம் வந்து அரசியல் போராட்டம் கிடையாது, மக்களுக்கான பொருளாதார பிரச்சனை சம்மந்தமான போராட்டம். சரி, அப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு குஜராத்தில். இறங்கினோன்னு பத்திரிகையாளர்லாம் தேடுறானுங்களாம். இவர் வாட்டில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு நினச்சிட்டானுங்க அங்கேயே ஜெயிச்சிட்டானு, ஆள் தடகாத்திரமாக ஹைட் வெயிட்டா அப்படி கும்முன்னு பாடி கார்டெலாம் வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இவரை பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட, அது மேலே ஒரே ஒரு தோல், சதையெல்லாம் ஒன்று கொஞ்சம் கூட இல்லை. யாருமே நம்பலை. அப்புறம் போய் நானாயா காந்தி அப்படின்னு இவராக போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசியிருக்காரு. பேட்டி எடுத்திருக்கானுங்க, இங்கிலீஷில் எடுத்திருக்கான் பேட்டி. உடனே அவர் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு ஆரம்பமா, நீ எந்த ஊருக்காரன், இந்த ஊர் குஜராத்தி தானே, நானும் குஜராத்தி தான், தாய்மொழியிலே பேசி அதனே இங்கிலீஷில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசினா பெரிய ஆளா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் பேட்டிலாம் கொடுத்துட்டு வராரு. அப்போ தான் வந்து இந்தியாவை புரிஞ்சுக்கணும்ல. அதுவும் அவர் வந்தது ஃபஸ்ட்டு இடம் தமிழ்நாட்டுக்கு தான் வருவார். ஏன்னா அந்த திருக்குறள் பார்த்துட்டாரா, யார் அந்த தமிழனுங்க என்னென்னு பார்க்குறதுக்காக வராரு. அப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு போகிற அந்த 4 வருஷம். அப்போ தான் வரும்பொழுது தெரியுது, ஒரு கோடு சூட்டு போட்டே சுற்றுறாரு. அப்போ தான் ஏசி பெட்டிலாம் இல்லைல்ல. இவருக்கு ட்ரெயின்லாம் செட் பண்ணி கொடுத்ததே இங்கிலீஷ்காரன் தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க,
அவருக்கு ஒரு பெட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டுப்பால் தான் குடிப்பாராம்மா. அதனால் இன்னொரு பெட்டியில் ஆட்டுப்பால், ஆடுகளாம் ஒரு 20-30 ஆடு இருந்திருக்கு பால் கறந்து கொடுக்கறதுக்காக. இன்னொரு பெட்டியில் அந்த ஆடெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்னது தீவனம், டாக்டரு, அதெல்லாம் இன்னொரு பெட்டியில். இங்கிலீஷ்காரன் செட் பண்ணி கொடுத்துருக்கான் பார்த்துக்குங்க. இங்கிலீஷ்காரன் எதுக்கு இவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்? குளிச்சிருக்கா, சரி ரைட், அதெல்லாம் அப்புறம் அடுத்த கதை பேசிக்குவோம். அப்போ தான் இங்கே கோட் சூட்லாம் போட்டு சுற்ற முடியாது. இது வெப்பமண்டலம் செட்டாகிறான்னா அப்போ தான் என்ன பண்ணுறாரு, வேஷ்டியும் துண்டும் போட்டுக்கிறாரு. கிராமத்தில் போய் பாருங்கள், வேஷ்டி துண்டோட தான் இருப்பாங்க. இன்னும் அது கூட கட்டக்கூடாதுன்னானுங்க, அது வேறு. அதெல்லாம் போராடி வாங்கினது துண்டெல்லாம், சும்மா இல்லை. எல்லா மக்களும், பிராமணர் அல்லாத எல்லாருமே இந்த வெயிலுக்கு வெள்ளை வேஷ்டி, அதுக்கு மேலே ஒரு பெரிய துண்டு. சரி, அப்புறம் மாற்றிக்கிட்டு அதை வேறு மாதிரி ஆக்கிட்டானுங்க. இந்த மாதிரி போனார் காந்தி, போகிறப்ப விவசாயி கோவணத்தோடு இருந்தான். கோவணத்து மேலே ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ வறுமையில் இருக்காங்களே, நமக்கு எது கோட் சுட்டுன்னு கழட்டி போட்டாருமானுங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, வெயில் தாங்க முடியல, அதனால என்ன பண்ணிட்டார், மாற்றிக்கிட்டார். சரி ரைட். அப்புறம் வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு. அந்த 2-3 போராட்டம் நடக்கும். 1919 கடைசி எங்கே வந்து நிறுத்தணும், முதல் உலகப் போர் முடிஞ்சிருக்கும். முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே அதான் முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே ரவுலட் சட்டம் வருது. அதுக்கு முன்னாடி அங்கே இன்னொரு வேலை, அது சொல்லிடுறேன். முடிஞ்ச உடனே துருக்கியை வந்து இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சிருவானுங்க. துருக்கி, இட்டாலி, ஜெர்மன் டீம் இருக்குல்ல, அவனுக்கு தோக்கடிச்சிட்டு துருக்கியோட இஸ்தான்புல்லாம் பிடிச்சிக்குவானுங்க, தலைநகரம் பிடிச்சிக்கிட்டு. இஸ்தான்புல் தானே துருக்கி தலைநகரம், ஆசியாமே துருக்கியோட தலைநகரத்தை பிடிச்சிக்கிறான், விட்டுருங்க. அப்புறம் அப்போதைக்கு துருக்கியில் யார் மன்னரோ அவர் தான் யாருனாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாத்துக்கும் தலைவர். அது கலீஃபான்னு சொல்லுவாங்க. மன்னரை ஆட்சியில் விட்டு தூக்கி விட்டுருவானுங்க. அப்போ உலக முஸ்லீம்களுக்கான தலைவரை ஆட்சியில் விட்டு தூக்கியாச்சு. அப்போ இந்தியாவில் ஒரு போராட்டம் வெடிக்கும். கிலாபத் இயக்கம்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். கிலாபத் இயக்கம் என்னது, துருக்கியில் மீண்டும் என்ன பண்ணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, இங்கே அவன் தானே இருக்கான், மீண்டும் அங்கே என்ன பண்ணுங்க, எங்களோட மத குருவை பதவியில் உட்கார வைக்கணும், அவரை பதவியிலேருந்து நீங்கள் தூக்கக்கூடாது, எங்கள் போராட்டம் கிலாபத் இயக்கம். அது அங்காராவா, அங்கேருந்து தூக்கிடுவானுங்க, தலைநகர் விட்டுருங்க துருக்கி. அங்கே யார் மன்னரோ அவர் தானே அது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தலைவர், பதவியிலேருந்து தூக்கிடுறானுங்க. இங்கே அதுக்கான போராட்டம் கிலாபத்துக்கு, அது ஒன்று. ரெண்டாவது, இங்கே ரவுலட் சட்டம் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா. அந்த சட்டம் என்ன சொல்லுது, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கலாம், எந்த முன்னெச்சரிக்கை தேவையில்லை, தப்பு பண்ண வேணாம், எல்லாமே. அப்போ என்ன ஆகுனாக்கா, பஞ்சாப் ஏரியாவில் இராணுவ தளபதியாக ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் டயர், சரிங்களா? ஓகே. அங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான தலைவர்கள் டாக்டர்ஸ், அவங்க 2 பேரும். ஏதோ கிச்சிலுன்னு வரும் பேர். கிச்சிலு இன்னொரு பேர், 2 பேர் டாக்டர். அவங்க தான் மக்களோட தலைவர்கள். அவங்கள நைட்டாக தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவானுங்க. அது சம்மந்தமாக விசாரணை செய்கிறதுக்காக, சரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க ஒரு இடத்துல. ஜாலியன் வாலா அப்படின்ற ஒரு பார்க், அதான் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒன்று கூடுவாங்க, ஒரு பெரிய கிரவுண்டு, ஸ்டேடியம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து கூடுவாங்க. சின்ன பாதை தான் இருக்கும், பெருசாக ரொம்பலாம் இல்லை. அதில் ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்கும், ஒன்று கூடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு வராரு ஜென்ரல் டயர். வந்துட்டு அந்த கேட்டெல்லாம் அடைச்சிக்கிட்டு பீரங்கி அங்கே ஒன்று நிறுத்திக்கிட்டு, இன்னும் எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் டைம் தருவேன், நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போகணுன்ட்டுவார். கேட்டையும் இழுத்து மூடிக்கிட்டார். எப்படி போவாங்க? அதுக்குள்ளே தலைவர்கள்லாம் பேசி முடிவு எடுக்கிறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. டேக் பொசிஷன், ஃபயருங்கிறான், எல்லாத்தையும் கடன்னு சுட்டு தள்ளிடுறானுங்க. எப்படியும் ஒரு 1000 பேர் இறந்துருப்பாங்க. அப்புறம் கிணறு இருந்துருக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு, அந்த இத்தனைக்கு பெண்கள் குழந்தைங்கள்லாம் இருந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க எல்லாருமே, வெயில் அதிகம் இல்லையா அதனால். அப்போ அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. எப்போ நடக்குது? 1919 ரவுலட் சட்டம் வந்ததுக்கப்புறம். இதுக்கு பேர் தானே இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை.
அதை விசாரணை செய்கிறதுக்காக ஒரு குழு போடுவாங்க, ஹண்டர் கமிஷன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்டர் பார்த்துருப்போம் 19ஆம் நூற்றாண்டு கடைசியில். எதுக்காக? கல்விக்காக போட்டிருப்பாங்க. அது மாதிரி இதில் 1919 ஹண்டர் தலைமையில் ஒரு குழு போட்டு விசாரணை செஞ்சு அதுக்குள்ளே ஒரு பதவியிலேருந்து இறக்கி அவங்க நாட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. கொண்டுட்டு போய் விசாரணை செஞ்சு விட்டுருவாங்க. நீதிபதி கேட்பாராம்மா ஜென்ரல் டயரை, ஐயோ எல்லாம் பெண்கள் தான் இருந்தாங்க, குழந்தைங்களாம் இருந்தாங்கல்ல, ஆயுதம் கீழே வச்சுருந்தாங்களா? இல்லை, அப்புறம் எதுக்கே சுட்டு கொன்ன அப்படின்னு கேட்குறாங்களாம். நம்ம வெள்ளைக்காரனா யாருன்னு அவனுங்களுக்கு தெரியும், அதுக்கு தான் சுட்டு கொன்ன அப்படின்னாங்க. சரி, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை. ரிலீஸ் பண்ணிட்டு அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் 1940 சம்திங், அப்போது பஞ்சாபியர் தானே அவங்க, அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுடைய பையன் ஒருத்தன் தேடி போய் என்னது அப்படியா? அது எதுக்குன்னு தெரியல. அங்கே லண்டனுக்கு போயிருக்கான், போய் ஃபாலோ பண்ணி போயிருக்கான் அந்த பையன். ஃபாலோ பண்ணி போயிட்டு பேர் ஞாபகம் இல்லை, பேர்லாம் மறந்து போச்சு. சரி, இவர் ஏதோ ஒரு மீட்டிங் பேசிட்டு வெளியில் வராரு ஆள். வந்தோடனே நீங்கள் தான் டயரான்னு கேட்பாராம்மா. ஜென்ரல் டயர். ஆமாம் நான் தான்ப்பா ஜென்ரல் டயர் அப்படின்றார் இங்கிலீஷில். ஓ அப்படியா, சரி செத்துப்போ அப்படின்னு துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிடுவான். எப்போ? 19 நடந்ததுக்கு 1940. 40 இது அதை விட்டுருங்க. அப்புறம் அப்போ இது வெடிச்சிருச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ தான் காந்தி இறங்குறாரு, களத்தில் குதிக்கிறார். சொல்கிறாங்களே தலைவர், எங்கள் சினிமா நடிகர் அரசியலில் குதித்தார்னு வரிசையாக குதிச்சிட்டே இருக்கானுங்க. 1971 குதிச்சிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் போராட்டத்தில் குதிக்கிறார். அரசியல் போராட்டத்தில் குதிக்கிறாரு. அப்போ எல்லாரும் இனிமேலாம் நம்ம காந்தி தலைமையில் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க காங்கிரஸ்லேயும். அப்போ தான் முடிவு எடுக்கிறாங்க, ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஒத்துழையாமை இயக்கம் அதே தான் அந்த சுதேசி இயக்கத்தில் நடந்துச்சுல, அதே கதை தான், நான் கோஆப்ரேஷன். ஆனால் இப்போ வந்துட்டு நாடு முழுவதும் நடக்கும். அப்போ முக்கியமாக சென்னை, கொல்கத்தாவில் தான் தீவிரமாக நடந்திருக்கும். மகாராஷ்டிரா, மும்பையில் மட்டும். இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறாரு, நாடு முழுவதும் மக்கள் திரளுவாங்க காந்தி வந்தோடனே. சரியா? தமிழில் ஒத்துழையாமை இயக்கம். அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம். என்னது? ஸ்கூலுக்கு காலேஜுக்கு யாரும் போக மாட்டாங்க. சரியா? கோர்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த சட்டத்துக்கு எதிராக கோர்ட்டில் தான் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நம்ம மக்கள் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு எதிரான சட்டம் தான், அவன் மட்டும் போராடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் போராடினா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவான், அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவான். நமக்கு என்ன, எனக்கு 3 நேரம் சோறு கிடச்சா அப்படி நம்ம நடிகர் அப்படி. அது மொபைல் வேறு வந்துருச்சு, சினிமாவில் அதெல்லாம் பார்த்தோமா, ரசித்தோமா, ஆனால் கிண்டல் கேலி பண்ணோமா, அப்படி போயிட்டே இருக்கும். நான் போராடிட்டு இருக்கேன். அதேமாதிரி என்ன பண்ணுறான், அப்போ வக்கீலுங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அரசு ஊழியர்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. அரசு ஊழியர் வேலைக்கு போனால் தான் கவர்மெண்ட் ரன் ஆகும். இதுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கம். அதேமாதிரி அதுவும் பழைய இதுவும் அப்படியே சேர்ந்துக்கும். எது? சுதேசி இயக்கத்தில் என்னது, அந்நிய பொருளை வாங்கக்கூடாது, நம்ம நாட்டு பொருளை வாங்கணும். அப்போ தான் காந்தி ராட்டையெல்லாம் யூஸ் பண்ணி நூல்லாம் நெஞ்சு கதராடை போடுறதுக்காக போராட்டம் சொல்லுவார். எங்களுக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்பார், ஒன்றும் நடக்காது. அப்போது காங்கிரஸ், கிலாபத் இயக்கம் 2 பேர் சேர்ந்து காந்தி என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு அவர்கிட்ட பவரை கொடுத்துருவாங்க. அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். எந்த வருஷம் நடந்ததுன்னு கேட்பாங்க. இதில் கோரிக்கை என்னது, அந்த இவரை யார ஒரு பேர் சொன்னனே தலைவர், கலீஃபா, அவரை பதவியில் உட்கார வைக்கணும். இங்கே அந்த ரவுலட் சட்டத்தை திரும்ப வாங்கணும். அடுத்தது 3வது இங்கே இதுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு முறையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் கோரிக்கை. இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம இவரெல்லாம் நினைக்கிறேன், ஒரு சில தலைவர்கள்லாம் அவங்களுக்கு சர் பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்காரன். அந்த பட்டத்தில் நைட் விட்டு போட்டோம். இவர்
ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் தானே தேசிய கீதை எழுதினவர். ஆமாம், அவர் நைட் அவுட் பட்டம்னு இங்கிலாந்து ராணி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. அந்த பட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணி இவ்வளோ கொடுமையாட, ஏன்னா இத்தனை பேர் சுட்டு கொண்டிருக்கானுங்க, ரிட்டர்ன்லாம் பண்ணுவாங்க. ரைட், போராட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். எந்த தீர்வுமே எதுவுமே நடக்கலை, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. 1 வருஷம் நடக்குது, 2 வருஷம் நடக்குது, போயிட்டே இருக்குது. இப்போ 1921 டிசம்பர் மாதம் அடுத்து காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. டிசம்பர் மாதமாக என்ன தெரியல, காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அப்போ காந்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நம்ம இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த போராட்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க 1921. என்ன முடிவு எடுக்கிறாங்க சார் அப்படின்னா, சிவில் டிஸ்ஒபீடியன், சட்ட மறுப்பு இயக்கம். இங்கிலீஷில் சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் டைம் தரோம், அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா அடுத்து நாங்கள் இந்த போராட்டத்துக்கு இறங்குவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? போராட்டத்தில் உள்ள எல்லா விஷயமும் இருக்கும், ப்ளஸ் நீ சட்டத்துக்கு எதிராக செயல்படுவோம். இது வந்து அமைதி வழி போராட்டம், வேலைக்கு வர மாட்டான், இதெல்லாம் காலேஜ் பாய்காட் பண்ணுறதெல்லாம். இதை என்ன பண்ணுவேன், சட்டத்துக்கு எதிராக. என்னது, உப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னா உப்பு எடுப்போம், மரம் வெட்டக்கூடாதுன்னா மரத்தை வெட்டுவோம், வரி கட்டணும் சட்டம் சொல்லுது, வரி கட்ட மாட்டேன், அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் என்ன கவர்மெண்ட்டு ஆடுவான், அப்படி அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகணும், 1922 இது கடைசி எண்டில் தானே, அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே 1922 பிப்ரவரியோ ஜனவரியிலையோ இந்த உத்தரப்பிரதேஷ்காரனுங்க சௌரி சௌரா அப்படின்ற ஏரியா, டிஸ்ட்ரிக்டாக ஊராக என்னமோ, அங்கே வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அது கலவரமாக வெடித்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அடித்து நொறுக்கி போலீஸ்காரங்களாம் சுட்டு கொன்று போலீஸ் ஸ்டேஷனை என்ன பண்ணுவாங்க, தீ வச்சு எரிச்சிடுவானுங்க. காந்தியோட இதே என்னது, நான் வைலன்ஸ், சரியா, அகிம்சை. மீறிட்டானுங்க, இனிமேலாம் செட் ஆகாது, அமைதி வழியில் போகிறான்னா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணுவார், போராட்டம் வாபஸ் அப்படின்னு கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனீங்கன்னா சபர்மதின்ற ஆறு, அது கரையில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் உக்காந்துக்குவார். போங்கடா அப்படின்ட்டு. எங்கள் சபர்மதி எங்கே இருக்குது, குஜராத்தில். அவர் ஊர் தானே, அங்கே போய் உக்காந்துக்குவார். இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு. காங்கிரஸ்காரெலாம் மண்டையை பிச்சுக்கிறானுங்க தலைவர்கள்லாம். ஏன்னா இந்த ஆள் நம்பி போராட்டத்தை கொடுத்தா இந்த ஆள் பாட்டில் கோச்சிட்டு போய் உக்காந்துக்கிட்டா அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, காந்தி சொல்கிறதுபடி போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு குரூப்பு இல்லை போராட்டம் தொடரணும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சேஞ்சஸ், ப்ரோ சேஞ்சர்ஸ், மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றம் என்னது, போராட்டத்தை கைவிட்டு போகிறது. மாற்றத்தை விரும்பாத இன்னொன்று. இதில் மாற்றத்தை விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இது பண்ணுவாங்க, நம்ம போராட்டத்தை கைவிட்டுட்டு 1919ஆம் ஆண்டு சட்டம் போட்டான்ல, அந்த சட்டத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் நாம் பங்கு பெற்று சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, சட்டம் இயற்றும் இடம், அங்கே போய் சட்டத்தை நிறைவேறாமல் நம்ம என்ன பண்ணலாம், தடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, போராட்டத்தை கைவிட்டு ஒரு குரூப் போய் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஒரு கட்சி உருவாக்குவாங்க, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு. சுயராஜ்ய இயக்கம்ங்கிறது 16 வந்தது. இது 22 என்னது, சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று, காங்கிரஸ் கிலாபத் சுயராஜ்ய கட்சின்னு நினைக்கிறேன், உருவாக்குவாங்க. உருவாக்கி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு போவாங்க. அதுலேயும் அங்கே அவங்க வேலையை காட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அதே குரூப்பு 4-5 பேர் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி எல்லா பில்லும் பாஸ் ஆகிடும். அப்புறம் 1925 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரில, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1927 என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு இன்சிடெண்ட் இல்லை, 1927 இந்த 1919ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தால, மாண்டேகி சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அந்த சட்டம்
வெளியிடும் பொழுதே சொல்லியிருப்பாங்க, ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு குழு போடுவோம், அந்த குழு திரும்ப ஆய்வு செஞ்சு இன்னும் எவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு தரதுங்கிறத முடிவு பண்ணி புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வருவோம், அதில் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நிறைய பொறுப்புகள் பதவியெல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யார்? இங்கிலாந்துலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? அந்த குழுவுக்கு பேர் என்ன சார்னா சைமன். ஏன்னா அந்த குழுவோட தலைவர் பேர் சைமன். அதான் சைமன் குழு. அதை பற்றி அறிவிப்பு எப்போ வெளியிடுறாங்க? 1927. அப்போ காங்கிரஸ்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. என்ன எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னாக்கா, எங்கள் இந்தியர்களுக்கு நீங்கள் சட்டம் உருவாக்குறதுக்கு அந்த குழு அமைக்கிறீங்க, அந்த குழுவில் ஒருத்தன் கூட இந்தியர் இல்லையே, யாருமே இந்தியர் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க ஆளுங்க, அதனால் நாங்கள் அந்த குழு என்ன பண்ணுறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் 1928 அவர் இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் செய்வாங்க அந்த குழு. அப்போ அந்த சைமன் குழுவை திரும்ப போக சொல்லி சைமனே திரும்ப போன்னு ஒரு போராட்டம் நடக்கும். சைமனே திரும்ப போ, கோ பேக் சைமன். அப்போ தான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இப்போயும் நடக்கும் பாருங்க. அந்த போராட்டம்லாம் நடக்கும். கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறது, கருப்பு கொடி காட்டுறது, நம்ம கருப்பு பலூனே பறக்க விட்டோம் பாருங்கள் ஒரு தடவை, கோ பேக் மோடின்ட்டு. அது மாதிரி அப்போ கோ பேக் சைமன், சைமனே திரும்ப போகணும் போராட்டம். எப்போ? 1928. அதான் நடக்கும். அது அப்படி அவங்க வந்துட்டு போவாங்க, மதிக்கவே மாட்டானுங்க, வந்துட்டு போயிடுவானுங்க. போனதுக்கப்புறம் 1929 1929 இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரியல. 1929 அடுத்த வருஷம், ஏன்னா இப்போ மாதிரிலாம் ஒரே நாளில் ஒரு மாதம்லாம் இல்லை, அடுத்த வருஷம் நடக்கக்கூடியதுக்கு இப்போயே பிளான் போடுவாங்க. 1930 வட்டமாக ஒரு மேட்சை போட்டு நம்மளாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கே? இங்கிலாந்துக்கு. நீங்கள் எல்லோரும் வாங்க, எல்லா கட்சியினுடைய முக்கியமான தலைவரெலாம் இங்கிலாந்துக்கு வாங்க. வந்தோடனே என்ன பண்ணுறோம், வட்டமாக மேட்சை போட்டு எல்லோரும் உட்காந்து இந்த சைமன் கமிஷன் கொண்டு வந்த அறிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வச்சு என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு சட்டத்தை நாங்கள் உருவாக்கி தரோம், ஸோ வாங்க அப்படின்னு கூப்பிடுவானுங்க. அப்போ 1929 கூப்பிட்றானுங்க. அப்புறம் இதுக்கு நம்ம போகலாமா இல்லையா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்காக காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அப்போ காங்கிரஸ் கூட்டம் எப்போ நடக்குது? 1929. அப்போ முடிவெடுக்கிறாங்க, முக்கியமான தீர்மானம் லாகூரில் நடக்குது. லாகூர் எங்கே இருக்குது இப்போ? பாகிஸ்தான். 1929 லாகூர் கூட்டம் நடக்குது. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துடலாம்? காந்திகிட்ட கொடுத்துடலாம். ரீஎன்ட்ரி, திரும்ப ஆசிரமத்துலேருந்து வந்துட்டார் காந்தி, காந்திகிட்ட கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே தான் முதல்ல அந்த லாகூர் கூட்டத்தில் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னாச்சு, டொமினியன் அந்தஸ்து பார்த்தோம்ல, இங்கேருந்து சட்டம் போட்டு ராணி கையெழுத்து போடுவாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ்யம் வேணும் அப்படின்னு இங்கே தான் முதல்ல அறிவிப்பாங்க. ராணியும் கிடையாது, யாரும் கிடையாது, நாட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கான ராஜாவோ ராணியோ பிரசிடெண்ட்டோ அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண ஸ்வராஜ் சம்மந்தமாக இந்த கூட்டத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. லாகூரில் பூரண சுதந்திரம், அங்கே தான் முதல்ல சொல்லுவாங்க, நீ என்ன எனக்கு சுதந்திரம் தர, நாங்களே எங்களுக்கு சுதந்திரம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு முதல் சுதந்திர தின நாள் கொண்டாடுவாங்க. அதுக்கான ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டு தான் என்னது? ஜனவரி 26 1930. 29 நடக்குது, முன்கூட்டியே சொல்கிறாங்க. அப்போ தான் மூவண்ண கொடியெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 3 வண்ணத்தில் வச்சு அதில் ராட்டம் இருக்கும். நாடு முழுவதும் இந்த மூவண்ண கொடி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வண்ணம் இருக்கு இல்லையா, அதில் மேலே என்னது? ஆரஞ்சா இந்துக்கள், அடுத்து என்னது? வெள்ளையா கிறிஸ்தவர்கள், அடுத்து என்ன இருக்குது? க்ரீன் இஸ்லாமியர்கள். இதுதான் இது ஆக்சுவலாக. இதை மாற்றிட்டானுங்க, 2004 மாற்றிட்டானுங்க, இதோட ஸ்ட்ரக்சரே மாற்றிட்டானுங்க. 3 மதத்தினை குறிக்கிறது தான் அந்த மூவண்ண கொடி. அதில் ராட்டம் இருக்கும். அப்போ ஆனால் இந்த ராட்டை கொடியை வச்சு
இதை நாடு முழுவதும் கொடியேற்றி எந்த நாளைக்கு? இந்த நாள். அதேமாரி இதில் கலந்துக்கிறது கிடையாது. எதில்? வட்ட மேஜை மாநாட்டில் கலந்துக்கிறது கிடையாது. கூப்பிட்டுருந்தாங்களா 1930 நடக்க போகுதுன்னு. இந்த தீர்மானம்லாம் எங்கே எடுக்கிறாங்க? 1929 நடந்த லாகூர் கூட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பவர் யார் கையில் வந்துருச்சு? அவர் ஒரு கொஞ்சம் கோரிக்கையெல்லாம் வைப்பார். 14 கோரிக்கை அம்சமாக ஏதோ ஒரு கோரிக்கை வைப்பார். இர்வின் நினைக்கிறேன். அப்போது இர்வின், ஆமாம், இங்கே வைஸ்ராயாக இருக்கிறவர். ஆமாம், இர்வின் தான். ஒரு 14 அம்சம் கோரிக்கை வைப்பார். இதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறோம், சரியா? அதே மாதிரி போராட்டம் செய்ய மாட்டோம். இல்லைனாக்கா நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்? 21 முடிவெடுத்தாங்களே ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? சட்ட மறுப்பு போராட்டம். அதை நாங்கள் இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு டைம் கொடுப்பார். அதுவும் அங்கே அந்த மாநாட்டிலே ஒப்புதல் கொடுத்துருவாங்க. சட்டம் என்னது 29 மாநாட்டிலே முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எடுத்த அந்த போராட்டத்தை இப்போ நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு முடிவு எடுத்துடுவாங்க. என்ன சொல்கிறேன்னு இர்வினுக்கு லெட்டர் அனுப்பிடுவார். அவர் எதுவும் கண்டுக்கவே மாட்டார். போங்கடா அப்படின்னு, உங்களுக்கு வேறு பழப்பு இல்லை அப்படின்னு. அவரை வெயிட் பண்ணி பார்ப்பார். எந்த நடவடிக்கை இருக்காது. உடனே எல்லோரும் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, அப்போ கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து உப்பு அவங்களே எடுத்து காய்ச்சி உப்பு வீட்டுக்கெலாம் எடுத்துக்குவாங்க, சேல் பண்ணிக்குவாங்க. அதை எங்கே எதுவும் கிடையாது. ஆனால் அப்போ ஒரு சட்டம் போட்டிருப்பானுங்க, யாரும் என்ன பண்ணக்கூடாது? உப்பு எடுக்கக்கூடாது, அரசாங்கம் தான் உப்பு எடுத்து விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மக்கள், அந்த கடலோர மக்கள்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு இதை கையில் எடுத்துக்குவார். சட்ட மறுப்பு என்னது? உப்பு காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா? அந்த சட்டத்தை கையில் மறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? காந்தி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து அப்படியே தண்டி குஜராத் கடற்கரை அங்கே வரைக்கும் என்ன பண்ணுவார்? அது ஏதோ எத்தனையோ கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போவார், நிறைய பேரை கூட்டிகிட்டு போக மாட்டார். நடந்து போய் என்ன பண்ணுவார்? உப்பு எடுப்பார். கடைசி வரை கைது பண்ண மாட்டான். உப்பு எடுக்க கை வச்சோடனே, உப்பில் கை வச்சோன்னா விலங்கு மாட்டி கொண்டுட்டு போயிடுவான். அதே டைமில் தமிழ்நாட்டில் காமராஜர், ராஜாஜி அவங்களாம் இந்த பக்கம் போவாங்க. இந்த ஊர் வேதாரண்யம், திருச்சியிலேருந்து கிளம்பி அங்கே போவாங்க. எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க. இது ஒரு விதமானது. நிறைய பேர் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சரி விடுங்க, அதை பேசிக்குவாங்க, கதையை கேட்டுக்கோங்க. அப்புறம் இது ஒரு விதமான போராட்டம். அடுத்தது நிறைய பேர் வரி கட்ட மாட்டான். வரி கட்டினாலும் நான் வரி கட்ட மாட்டேன்றான். அப்புறம் காட்டுக்குள்ளே போகக்கூடாது, மரம்லாம் வெட்டக்கூடாதுமா அங்கே போய் மரம் வெட்டுவான். இந்த எங்கே சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, ஒடிசா இந்த பகுதியெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான போராட்டம். திரும்ப பழசெல்லாம் வந்துடும். வேலைக்கு போக மாட்டான், கவர்மெண்ட் வேலைக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம். அப்புறம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, ஸ்கூல் காலேஜுக்கெலாம் பசங்க போக மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. ப்ளஸ் அந்த போராட்டம் அப்படியே தொடருது. எந்த போராட்டம்? சுதேசி மூமெண்ட் வந்துச்சுல, அந்நிய பொருளை வாங்கக்கூடாது, கதராடை பயன்படுத்தணும், நம்ம நாட்டு பொருளை வாங்கணும். அந்த போராட்டம் எல்லாமே சேர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. பயங்கரமான பிரச்சனை. இந்த டைமில் 1930 திட்டமிட்டபடி நீ வந்தாவா வராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வட்ட மேஜை மாநாடு 1930 நடக்குது. லண்டனுக்கு போகிறாங்க. அவங்க ஆளுங்களாம் உட்காந்துருக்கான். நம்ம ஊரில் இருந்து எல்லா கட்சிக்காரனும், முஸ்லீம் லீக்கு, இந்து மகாசபா, இவங்க எல்லோரும் போகிறாங்க. போய் உட்காடுறாங்க. சுற்றிலும் உட்காந்தாக்கா பெரிய தலையை காணும். யார் பெரிய தலை? காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவ் காந்தி. அதை விட்டுருங்க, காங்கிரஸை காணும். அந்த இந்த படத்தில், பருத்தி வீரன் படத்தில் மாதிரி வீட்டில் பெரிய ஆளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி அனுப்பி விட்ருவானுங்க எல்லாத்தையும், போங்கடான்ட்டு. இவங்கெல்லாம் சின்ன சின்ன கட்சி. இங்கெல்லாம் ஒவ்வொரு குரூப்போட தலைவர் இருப்பான். எல்லா குரூப்பு, முஸ்லீமு, கிறிஸ்தவர்கள், அவங்க முஸ்லீமுங்க ரெண்டு இல்லாத எல்லா மக்களும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற ஒரே அமைப்பு எது? காங்கிரஸ். முஸ்லீமும் போயிட்டான், இந்து மகாசபா போயிட்டான், பிராமணர்களுடையது.
அதேமாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்கான தலைவர் யார்? அம்பேத்கர். அவர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் போயிருப்பாராம்மா. அதெல்லாம் சொல்லலை, வரலாற்றுலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் போனால் அவங்களெல்லாம் சின்ன சின்ன கட்சிங்க, அமைப்புகள் எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவாங்க. போய் காந்தியை கூட்டிகிட்டு வாங்க, சரி காங்கிரஸை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நடக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டு காந்தியை தான் இங்கே வச்சுருக்காங்க, ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஜெயிலில் வச்சோடனே இப்போ போராட்டம் பயங்கரமாக வெடிக்கும், ஏகப்பட்டது. இப்போ தான் வந்துட்டு ஆயுதம் ஏந்தி போராடுறவங்களாம் இறங்கியிருப்பாங்க. இந்த வடகிழக்குலலாம் ஒரு சின்ன பொண்ணுலாம் இறங்கி என்ன பண்ணும், ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கிலீஷ்காரனை சுட்டு கொள்வது எல்லா வேலையும் நடக்கும். அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி உள்ளே வச்சுருக்கானுங்க. அப்புறம் அங்கேருந்து வந்தவுடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அப்போ காந்தியை சமாதானப்படுத்த சொல்லி இந்து மகாசபா இங்கே சேர்ந்த 2 பிராமணர்கள் அனுப்பி விட்றாங்க. அவங்க போய் காந்திகிட்ட பேசுகிறாங்க. பேசிவிட்டு இருவினை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. இருவின் அனுப்பி வச்சுருப்பார். அப்புறம் இருவின் வந்தோடனே காந்தி இருவின் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. அதான் காந்தி இருவின் ஒப்பந்தம். 1930 31 தெரில, காந்தி இருவின் ஒப்பந்தம். அதில் முக்கியமான இதெல்லாம் போடுவாங்க. போராட்டத்தில் அகிம்சை வெளியில் போராடினவங்களாம் விடுதலை செய்யணும், உப்பு எடுக்க பர்மிஷன் கொடுக்கணும், சரியா? இதெல்லாம் அகிம்சை வெளியில் போராடினவனை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவோம், உப்பு எடுக்க பர்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா நான் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் ஓகே சொல்லிடுவார். ஓகே சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. 1931 2வது வட்டமேஜை மாநாடு, செகண்டு. அது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அது நடக்கும். அப்போ காந்தி போய் கலந்துக்குவார். அங்கே ஒன்றுமே சொல்ல மாட்டார், எதையுமே பேச மாட்டார். நீ வேறு எந்த கதையும் பேசாத, நான் இந்தந்த பவர்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இது, எங்களுக்கு பூர்ண சுவராஜை கொடுத்தா கூடலாம் கொடுக்காத அப்படின்ட்டுவார். செல்லாத நம்ம அனுப்பி விட்ருவோம். காந்தி கிளம்பி வந்துடுவார். மீண்டும் போராட்டம். காந்தி தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க, சரியா? அப்புறம் 3வது வட்டமேஜை மாநாடு 1932 நடக்கும். அப்போ காங்கிரஸ் எல்லாமே அது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனல் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. செப்பரேட் எலக்டோரேட்னு பார்த்தோம்ல, தனி தொகுதி வழங்குறது. முஸ்லீமுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஆமாம். அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது ரொம்ப அடித்தட்டில் இருக்காங்களா தாழ்த்தப்பட்டவங்க, ரொம்ப அடியில் தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு நான் கொடுக்குறேன்னு அவர் சொல்லிடுவார். மெக்டொனால்டுன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து மெக்டொனால்டு. கம்யூனல் அவார்டு சொல்லிடுவார். அப்போது காந்தி என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா உள்ளதே முஸ்லீம் கிறிஸ்துவன்னு பிரித்து வச்சுருக்கானுங்க நாட்டு மக்களை. இப்போ தாழ்த்தப்பட்டவர்னா அதில் இல்லாமல் 3வது குரூப்லேயே இன்னொரு குரூப்பை பிரிக்கிறானுங்க, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவார். கம்யூனல் அவார்டை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறமேல இதுக்காக போராடினது யாராக இருக்கும்? அம்பேத்கரே போய் பூனா ஜெயிலில் பேசுவார். இது வந்துட்டு இப்படி இருக்காங்க மக்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு குரூப்பு மட்டும்தான் என்ன பண்ணுறான், உங்களையும் தான் அடிமையாக வச்சுருக்கிறான், நீங்கள் உங்கள் பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கள் கோயிலுக்கெலாம் போக முடியுமான்னு புரிய வைக்கிறார் அந்த ஆள். சரி ஒத்துக்கிறேன், ஆனால் தாழ்த்தப்பட்டவங்க கம்யூனல் அவார்டு வேணாம், செப்பரேட் எலக்ட்ரோரேட் வேணாம், நமக்கு கொடுக்குற சீட்டில் எம்பி எம்எல்ஏ சீட்டு இருக்குல்லையே அந்த மாதிரி, அதில் கொஞ்சம் தொகுதியில் நீங்கள் போட்டி போடுங்க, ரிசர்வேஷன் கொடுத்துர்லாம், அதில் நம்ம எல்லாருமே ஒன்றா ஓட்டு போடலாம், ஆனால் நீங்கள் மட்டும் போட்டி போடுங்க. இப்போ இருக்கிற ரிசர்வேஷன் அந்த மாதிரி கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்பார். அதெல்லாம் ஓகே அப்படின்னு 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அந்த ஒப்பந்தம் தான் இது பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? யாருக்குமா? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில். இதையே கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த அடுத்த சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த சட்டம் தான் என்னது? இந்தியாவுக்காக அவன் போட்ட சுதந்திர சட்டம் இல்லாமல் இந்தியாவுக்காக பிரிட்டிஷ்காரன் போட்ட கடைசி சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம் அல்லது கவுன்சில் சட்டம், இது வேணாலும் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு 1919 ஓரளவுக்கு கொஞ்சம் பவர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க.
இந்தியாவில் தலைவர் ஒன்றிய அரசாங்கத்தில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்கிறதுபடி தான் வைஸ்ராய் நடக்கணும். அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இதான் இந்திய அரசு சட்டம் 1935. எந்த அடிப்படையில் கொண்டுட்டு வராங்க? சைமன் கமிஷனுடைய அறிக்கை, சரியா? இந்த மெக்டொனால்டுடைய அறிக்கை 1932ஆம் ஆண்டு வட்டமேஜை மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தம், டிஸ்கஷன். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இதில் ஓரளவுக்கு பவர்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இந்தியர்களுக்கு. ஆனால் முக்கியமான பவர்லாம் யார் வச்சுருப்பான்? அவன் தான் வச்சுருப்பான். அதான் இந்திய அரசு சட்டம் 1935. அப்புறம் இந்த அடிப்படையில் 1937 எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கும். எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு போஸ்ட்டில் யார் இருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு, அங்கே காங்கிரஸ். அதேமாதிரி எல்லா மாகாணத்துலேயும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. போயிட்டுருக்கும், நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மற்ற போராட்டம், அந்த ப்ரெஷர் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1939 1939 என்னது, என்ன நிகழ்வு? 2ஆம் உலகப் போர் வெடிக்கும். அதேமாதிரி அங்கே ரஷ்யா, பிரான்ஸு, இங்கிலாந்துலாம் ஒரு டீமு, ஜெர்மனி, ஜப்பான், இன்னொரு நாடு யார்? இப்போ இட்டாலி வரானா? சரி, அவங்க 2 பேர், ஜெர்மனி, ஜப்பான். ஜெர்மனி அங்கே இருக்குது, ஜப்பான் இந்த கடைசியில் இருக்குது. இவனுக்கு 2 பேரும் ஒரு அணி, 3 பேர் அந்த பக்கம் 3, இந்த அவங்களுக்குள்ளே சண்டை வெடிக்குது. சண்டை வெடித்தவுடனே இங்கிலாந்துக்கு முக்கியமான படை எது? இந்தியாவுக்கு முக்கியமான படை எது? இந்தியாவில் உள்ள படை தான். இங்கே தானே மக்கள் தொகை அதிகம், முக்கியமான படை. அப்போ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்த காங்கிரஸு ஜவஹர்லால் நேரு கிட்ட டிஸ்கஷன் பண்ணாமல் இங்கே இருந்த வைஸ்ராய் என்ன பண்ணிடுறாரு? வைஸ்ராய் போரில் இந்தியாவும் கலந்துக்குன்னு சொல்லிட்டு இந்திய வீரர்களை அனுப்பி விட்றாரு. இந்தியாவும் கலந்துக்குன்னு அனுப்பி விட்ருவார். அப்போ காங்கிரஸ் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எங்களை கேட்காம நீ எப்படி அனுப்பலாம்? இவங்களை கேட்டால் தான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம், அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் கலந்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. இவங்க டிஸ்கஷனே பண்ணல, இந்தியாவும் கலந்துக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்றாரு. அப்போ காங்கிரஸ் அமைச்சரவை இருக்குல்லையே, அங்கே அவங்களாம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அவன் கண்டுக்கவே மாட்டான். பட் போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல, அப்போ நம்ம போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் என்ன பண்ணுவான்? எதிர்நாட்டு படையில் போய் சரணடைஞ்சிடுவான். இந்த பக்கம் ஜப்பான் படையில் போய் சரணடைவான் படைக்கிட்ட, அந்த பக்கம் ஜெர்மன் நாட்டு படையிட்ட போய் சரணடைவான். யார்? இந்திய வீரர்கள். ஏன்னாக்கா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. இவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போருக்கு போங்க, எதிர்நாட்டுக்கு எதிரான பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, போய் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அங்கே ஆதரவெல்லாம் திரட்டி வச்சுருப்பாங்க. அவங்களும் நம்ம ஆளுங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி சும்மா வச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகுது? இங்கிலாந்து அணி தோக்கிற மாதிரி போய் நம்ம போர் புரியலாம் தோற்றுரும். அப்புறம் லைட்டாக இறங்கி வரான் இந்தியாவில் இருந்த வைஸ்ராய், அவன் பேர் தெரியல, வைஸ்ராய் 1940 இறங்கி வரான். ஒரு சில அவார்டு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அவார்டுனா சுதந்திரத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்தந்த பவர்லாம் இன்னும் கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்களே உங்களை ஆட்சி செஞ்சுக்கோங்க, பட் இராணுவம் மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்குறான். காங்கிரஸ் ஒத்துக்காது, இதெல்லாம் செட் ஆகாது, நீயே வச்சுக்கோ பரிசை, நீயே உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. போராட்டம் நடக்குன்னு தெரிஞ்சு தான் தலைவர்கள் எல்லாத்தையும் முன்னாடி உள்ளே பிடிச்சி போட்டுருவானுங்க. சரியா? அப்போ தான் போராட்டம், அதாவது தனிநபர் சத்தியாகிரகா. ஆயிரத்தி 1940 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தலைவர் ஒவ்வொருத்தனும் ஒரே நாள் போராட்டம் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே நாள் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவான்? ஜெயிலில் போட்டுருவான். அதனால் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல போய் போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாடு முழுவதும். அதான் தனிநபர் சத்தியாகிரகா போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டுருக்கா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்ம ஆளுங்களாம் போய் எதிர்நாட்டு படையில் சரணடைஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க.
போரில் தோக்கக்கூடிய சூழல். எதுக்கு? இங்கிலாந்து அணிக்கு. பிரிட்டன், ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அந்த அணி வந்து தோக்கக்கூடிய ஒரு சூழல். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு குழு அனுப்பி விட்றானுங்க. அமைச்சரவையில் கிரிப்ஸ்னு ஒரு ஆள் இருப்பான், அவனை போட்டு இங்கே அனுப்பி விடுவாங்க. யோ போய் பேசிட்டு வாயா, இந்த வைஸ்ராய் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அங்கேருந்து பிரிட்டன்லேருந்து அனுப்பிவிடுவாங்க. அதான் வந்து என்னது? கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. அவர் வந்து அதேமாரி முன்னாடி வைஸ்ராய் பேசினார்ல, அதில் கொஞ்சம் பாயிண்டெல்லாம் மாற்றி பண்ணுறோன்றாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு இது என்னையாது காந்தி ஒரு டைலாக் சொல்லுவார். மூழ்கும் வங்கியின் மீது எழுதப்பட்ட பின்தேதியிட்ட காசோலை, போஸ்ட் டேட்டட் செக். பின்தேதினா தெரியல, எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். செக்கில் இன்றைக்கி தேதி போட்டால் நீங்கள் இன்றைக்கி போய் பணம் செக்கு கொடுத்தா காசு கொடுப்பான். ஒரு மாதம் கழித்து தேதி போட்டோன்னா அது வரைக்கும் நீங்கள் சும்மா வச்சுக்கலாம். ஒரு மாதம் கழித்து தான் போய் என்ன பண்ண முடியும்? பணம் எடுக்கலாம். ஆனால் வங்கி என்ன ஆயிரும்? நாளைக்கே நாளானிக்கேனா திவாலாகிற ஸ்டேஜில் இருக்குது. மூடுறதுனா சும்மா இப்போ கேட்டு போடுறதில்ல, திவாலாகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த வங்கி மேலே நான் உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து செக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? பணம் கிடைக்குமா உங்களுக்கு? அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மூழ்கும் வங்கியின் மீது எழுதப்பட்ட பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பூர்ண ஸ்வராஜ் தரேன்னு சொல்லு, எங்கள் வீரர்கள் உனக்காக சண்டை போடுவாங்கன்றாங்க. ஒன்றும் செட் ஆகாது. அதில் ஒரு சில விஷயம்லாம் போகும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சொன்ன உடனே என்ன ஆகும்? சரி இனிமேலாம் வேலைக்கு ஆகாது. அதே டைமில் என்ன ஆகுனாக்கா, ஜப்பான் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பக்கம் இருந்து சண்டை போட்டு அங்கே எல்லாம் ஜெயிச்சுட்டு இங்கே வந்துடுவான். மியான்மர் வரைக்கும் வந்துடுவான். மியான்மர் வரைக்கும் ஜப்பான் இராணுவம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன ஆயிரும்? இந்தியாவுக்குள்ளே பூந்துடுவான். அப்போ தலைவர்களுக்கு பயம் வந்துடும். நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா போச்சு, நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்கள்ல. அப்போ அவனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னாக்கா நம்ம பிரிட்டனுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத தனிநபர் சத்தியாகிரகம் எப்படி கொண்டு போகிறாங்க? வெள்ளையினே வெளியேறு போராட்டம். அதான் கடைசி போராட்டம். வெள்ளையினே திரும்ப ஆர்டர் பண்ணுவோம் எந்தெந்த போராட்டம் என்னன்ட்டு. கடைசி போராட்டம் வெள்ளையினே வெளியேறு இயக்கம். அப்போ நம்மளை குவிட் இந்தியா மூமெண்ட் 1942 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா தலைவரும் உள்ளே இருப்பான், மக்கள் இறங்கி போராடுவாங்க. இப்போ மக்களுக்கு இந்த டைரெக்ஷன்லாம் கொடுக்கறதுக்காக ரேடியோலாம் வந்திருக்கும். காங்கிரஸில் ரேடியோ உருவாக்கி மக்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கே போராட்டம் நடக்குது, போய் கலந்துக்கங்க, இங்கே போராட்டம் நடந்துக்குது, கலந்துக்கங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மக்கள்லாம் போய் இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்தியன் படத்தில் அது ஒரு சீன் மாதிரி வச்சுருப்பானுங்க. எங்கேயோ குகைக்குள்ளே இருப்பாங்க இந்த வெறும் சுகன்யாலாம். ரேடியோ தலைவர் அங்கே வர சொல்லியிருக்காங்க, அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இப்படி தான். அதனால தான் இதை வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு தலைவர்கள் இல்லாத போராட்டம் புரட்சின்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் எல்லாம் ஜெயிலெலாம் இருக்கான், தலைவர்கள் இல்லாத போராட்டம் இது. அப்புறம் இதுக்கு வரதா போராட்டம்னோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு பேர். இப்போ தான் வந்துட்டு காந்தியடிகள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா இவனுக்கு தப்பாக எடுத்துக்குவானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவனை சுட்டுக் கொள்ளணும், இல்லை நம்மளை அவனை சுட்டுக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவானுங்க. எல்லாம் ஆயுதம் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டானுங்க, ஆயுதத்தை எடுத்துகிட்டு. இவனுக்கு முட்டா பேலு தானே. டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடினாக்கா அர்த்தம் என்னன்னாக்கா போராடிக்கிட்டே இரு. எது வரைக்கும் போராடணும்? ஒன்று நம்ம நமக்கு வயசாகி நோய் வாய்ப்பட்டு சாகணும், அல்லது என்ன பண்ணும் போராட்டத்தில் சக்ஸஸ் ஆகணும். போராட்டம் பண்ணணும், அகிம்சை வெளியில் போராடுனார். இவனுக்கு செய்யலை செத்து மடினோன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் அவன் ஆயுதம் ஏந்தி ஏகப்பட்ட கலவரம் ஆயிரும். அது போயிட்டுருக்கு. அப்புறம் என்னடா அப்படின்ட்டு இவர் விரதம் இருப்பார்னு நினைக்கிறேன், உண்ணாவிரதம் ஏதோ. சரி ரைட், அதை விட்டுருங்க. ஆனால் அவர் ஜெயிலில் இருப்பார். அப்போ அவர், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே ஜெயிலில் தான் கிடக்குறாங்க, முக்கியமான தலையெல்லாம். அவரை கடைசியாக இந்த தெய்வாதீனன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி போர் முடிவுக்கு வந்துடும். 1945 போர் முடிவுக்கு வந்துடும். அவங்க தான் ஜெயிப்பாங்க. யார் ஜெயிப்பாங்க? ஜெர்மனி ஜப்பான் அணி தான் ஜெயிக்கும். ஜெர்மனி என்ன பண்ணுவான் முட்டாள்தனமாக, ரஷ்யாவுக்குள்ளே உள்ள படையை அனுப்பி விட்ருவான். அது மோசமான ஏரியா ரஷ்யா, பனி பிரதேசம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுவான், சாப்பாடுக்கு பாடு தண்ணி இருக்கிற இடத்துல விஷத்தை கலந்து விட்டு போயிடுவானுங்களாம்மா. ஆனால் சாப்பாடு இல்லாமல் அங்கே அவனுக்கு செத்தானுங்க. ஜப்பான் ஆனால் ஜெயிச்சிட்டே தான் வந்தான்.
கடைசியில் ஓவராக ஆட்டம் போட்டு என்ன பண்ணிடுவானம்மா, அது அவனுங்க போட்டானுங்களா என்னன்னு தெரியல, அமெரிக்க கப்பல் மேலே ஒரு குண்டு போட்டுறானுங்க. அவனுங்களா போட்டானுங்களா இல்லை இவனுங்க அமெரிக்காக்காரனா போட்டுக்கிட்டானுங்களா இல்லை ஜப்பானுக்காரன் போட்டானான்னு தெரில. உடனே அது வரைக்கும் எப்பயுமே பாருங்கள், அமெரிக்கா நான் எந்த போருக்கும் போக மாட்டேன், அடுத்தவனை தூண்டி விட்டு உக்காந்துக்குவான். பயங்கரமான திருடனுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், உக்ரைன் போர், இஸ்ரேல் போர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சப்ளை பண்ணுறேம்மா எடுத்து திரும்பி அடித்தவொன்னு தான் ரஷ்யா பவர்ஃபுல்லு. எப்பயுமே ரஷ்யாவை கண்டு அவன் நடுங்குவான். இந்த நாய் சேகர் மாதிரி, பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக் மாதிரி இவனுங்க. ரஷ்யாவை கண்டான்னா அப்படியே நடுங்குவான். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பான்ல, நாய் சேகர் தானே அந்த கேரக்டரு, நாய் சேகர் தான் இவனுங்க. ரஷ்யா பவர்ஃபுல்லாக இருந்ததுனால பேசாமல் ஆஃப் ஆகிட்டானுங்க. ஆனால் ஜப்பான் அன்றைக்கி வீக்னால என் மேலே குண்டு போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மேலே போய் 2 குண்டு போட்டுருவாங்க. ஹீரோஷிமா நாகசாகி. அந்த குண்டு போடுற வரைக்கும் ஜப்பான் இனி தான் வெற்றி. இருந்தாலும் அவங்க தாய் வீடில் இது இங்கிலாந்து, அங்கேருந்து போனவன் தானே யூஎஸ்ஏ. அங்கே 2 அணுகுண்டு ஆட்டோ பாம்பு போட்டவன, நியூக்ளியர் பாம்பு, ஆட்டோ பாம்புன்னு சொல்லக்கூடாது, நியூக்ளியர் பாம்பு. அது நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு வெடி. அது ஆக்சுவலாக அதை பற்றி பேசியிருப்போம். அணு உலைகள் என்ன நடக்குதோ அதே ப்ராசஸ் அங்கே ஓப்பனில் நடக்கும். அதோட தாக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஜப்பானில். அப்போ ஜப்பான் சரணடைஞ்சிட்றாங்க. அப்போ தான் ஜெயிக்கிறான். யார் ஜெயிக்கிறா? இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருது. அது ஜெயிச்சு முடித்த உடனே சரி ரைட் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கிறப்போ 2 அங்கே டுயல் பார்ட்டி தாங்க. ஒன்று தொழிலாளர் கட்சி, இன்னொன்று ஏதோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஏதோ ஒன்று இருக்கும். அதில் தொழிலாளர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. சரியா? 46ன்னு நினைக்கிறேன், 46 தான் நடக்கும். ஆமாம், அதேமாதிரி அவங்க அங்கே ஜெயிச்சிருவாங்க. ஜெயித்தோன்னா இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கலாம், அது சம்மந்தமாக ஆய்வு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போட்டு அனுப்பிவிடுவாங்க. அவர் தான் மவுண்ட் பேட்டன். கேபினட் மிஷன், கேபினட்னா கேபினட் மந்திரிகள் இருக்காங்கள்ல, மந்திரிகள்லாம் போட்டு அனுப்பிவிடுவார். அப்போ தான் வருவார் மவுண்ட் பேட்டன் வந்து ஆய்வு செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் 1942 இந்த காங்கிரஸில் இருந்த இந்த குரூப்பெல்லாம், அது பிராமண குரூப்பு, வரலாறுலாம் நிறைய ஆய்வு செஞ்சு ஏகப்பட்டது வருது. அப்போ நம்ம தான் ஆட்சி செய்யணும், நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவனுங்க மற்ற மைனாரிட்டிஸ்லாம் அமுக பார்ப்பானுங்க. அதை பார்த்தோன்னே இல்லை இவனுங்க இப்போ என்ன பண்ணுறானுங்க பார்த்தி, இப்போ அவன் கோரிக்கையாக தானே என்னது, எல்லோரும் இந்துவாக இருக்கணும், எல்லாம் நாட்டை விட்டு ஓடிடு. அதுக்காக 2-3 சட்டம் கொண்டு வந்திருக்கான். என்ன 3 சட்டம்? குடியுரிமை சட்டம், திருத்த சட்டம். அது உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்று நீ இந்துவாக மாறிடு, சரியா, இல்லைனா நாட்டை விட்டு ஓடிடு. அதான் அந்த சட்டம். அதான் ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், இந்த மாதிரி கதையெல்லாம். இது அப்பயே உணர்ந்தானுங்க அவனுங்க முஸ்லீம்கள், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு. முஸ்லீம்கள் தான் என்ன பண்ணுவானுங்க, காங்கிரஸ்காரன் வெள்ளையினே வெளியேறுன்றான், இவன் பயப்படுறான். முஸ்லீம்கள் இப்போ உள்ள பயம், இவனுங்க வெளியில் போயிட்டானா நம்மளை போட்டு அமைக்கிடுவானுங்க இவனுங்க அப்படின்ட்டு. முஸ்லீம் என்ன சொல்கிறான் 42 இவன் வெள்ளையினே வெளியேறுனானா முஸ்லீம் வெள்ளையினை பிரித்துட்டு வெளியேறுன்றான். டிவைட் அண்ட் கிட் அப்படின்றான். நாட்டை பிரிச்சுட்டு நீ போ அப்படின்ற மாதிரி அவனுக்கு போராட்டம். அப்போலேருந்தே எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. யார்? முஸ்லீம் லீக். பாகிஸ்தான் தினமே கொண்டாடிடுவாங்க, அதில் ஒரு கலவரம் வெடிக்காங்க அங்கே. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் மவுண்ட் பேட்டன் வராரு, எல்லா தலைவரையும் சந்திக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இப்பயும் அவங்க கோரிக்கை தான், நாடை என்ன பண்ணுங்க எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போங்க, அவங்க கூட விடாதீங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ்லேயும் ராஜாஜி போன்ற தலைவர்லாம் பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல இவர் தான் சொல்லுவார் ராஜாஜி. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாடாக இருக்கும் தான் எங்களோட பிளானு, எல்லாம் பிரிச்சுடுவோம். மவுண்ட் பேட்டன் அப்புறம் தான் வருவார், அதில் இருப்பார். சரி, அதாவது கேபினட் மிஷன் மவுண்ட் பேட்டனில், மவுண்ட் பேட்டன் அப்புறம் தான் வருவார். வைஸ்ராய், கடைசி வைஸ்ராய் அவர் தான். அந்த இடத்துல ஒரு தப்பாக சொல்லிட்டேன், மாற்றிக்கங்க. அப்போ ஆய்வு செஞ்சுட்டு அறிக்கையை முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாடு தான்ருவாங்க. பட் முஸ்லீம் லீக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. காங்கிரஸில் ஒரு சில தலைவர்கள் பிரித்து கொடுத்துடலாம் அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு
போயிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சட்டத்தை, உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குங்க, அதுக்காக ஒரு குழுவை நீங்கள் போட்டுக்கங்கம்பாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, 1946 அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை, மக்களோட பிரதிநிதிகள்லாம் வச்சு பார்லிமெண்ட் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவாங்க. அந்த வரலாறு நம்ம சிவிக்ஸில் பார்த்துருப்போம். 1949 நவம்பர் 26 வரைக்கும் நடக்கும், பார்த்துருப்போம். அந்த ப்ராசஸை அதிலேயே பார்த்தாச்சு, அதை விட்டுருங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு காந்தி, நேரு இவங்களாம் இருந்துட்டு நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படின்னு முஸ்லீம் லீக்கை கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு போய் உட்காருவாங்க. அடுத்தது இல்லை நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு போயிடுவாங்க, தனியாக போயிடுவாங்க. ஏன்னா இவரையும் நம்ப முடியாது. இவங்க 2 பேர் சொல்லி என்ன பண்ணுறது, இன்னும் நிறையா தலைவர் எதிர்ப்பு அந்த குரூப்பில் உள்ளவங்க இருக்காங்க. அதனால் செட் ஆகாதுன்ட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு தனி நாடு தான் வேணும்பாங்க. அப்போ அங்கேருந்து கடைசி இந்த குழுவுக்கு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இங்கேருந்த வைஸ்ராய் இவர் செட் ஆக மாட்டார், அதுக்கு ஒரு போல்டான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் அனுப்பிவிடுவாங்க. அவர் தான் கடைசி இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இருப்பார், கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அப்புறம் இங்கே அடிச்சுட்டு சாவானுங்க எல்லாம், வட இந்தியா இங்கெல்லாம் வேண்டாப்பான்னு அவர் விட்டுட்டு ஓடிடுவார். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டால் யார், மவுண்ட் பேட்டன் தான். இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னு யார் கேட்டால் என்னது, மவுண்ட் பேட்டன். வைஸ்ராய்ன்ற டைட்டில் மாறிடும். ஏன் மாறுது, ராணியோட பிரதிநிதி கிடையாது இனிமேலா, இது தனி நாடு அப்படின்ற மாதிரி. அப்புறம் இது பண்ணுவாங்க. அப்புறம் அவரும் டிஸ்கஸ் பண்ணுவார், ஒரே நாடாக இறங்கியா என்ன அப்படின்ட்டு. செட் ஆகலை. அப்புறம் தான் அவர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக பிரிச்சுருவோம் அப்படிம்பார். பாகிஸ்தான், இந்தியா 2 நாடு. ஒரு 500க்கு மேற்பட்ட சுயராஜ்ய ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த மைசூர், ஹைதராபாது இங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் இருப்பாங்க. நீங்களாம் விருப்பப்பட்டால் யார் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம், இல்லை தனியாக இருந்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க. 2 யூனியன், ஒன்று இந்தியன் யூனியனு, இன்னொன்று பாகிஸ்தான் யூனியன் நாடு. மற்ற ராஜாக்கள்லாம் இருக்கீங்களே, உன் நாட்டை நீ தனியாகவே வச்சுக்கலாம், பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை இந்தியா கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதில் சொல்லியிருப்பார். ஸோ நாட்டை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு குழு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ரெட் கிளிஃப் அப்படின்ற ஒரு தலையில் ஒரு குழு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இவர் தான் வந்து உங்களுக்கு நாட்டை பிரித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாட்டை பிரிச்சுடுவாங்க, அது பாகிஸ்தான், இந்தியான்னு. அது இல்லாமல் நாட்டை பிரிக்கும்பொழுது இவர் சொல்லுவார், ராஜாஜி நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துங்க. பொது வாக்கெடுப்புனா புரியுதா, மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. பெரும்பான்மையானவங்க சொன்னாங்கன்னா பிரிச்சிரு, பெரும்பான்மையானு சொல்லலாம் பிரிக்காத அப்படிம்பார். அதை முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க, பொது வாக்கெடுப்பு நடத்து, ஆனால் முஸ்லீம்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே எங்களுக்கு. இப்போ இருக்குல்லையா பாகிஸ்தான், இப்போ உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ், அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்துங்க. பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க, தனி நாடு வேணுவாங்க, அதை பிரித்து விட்ருவாங்க. யார் பிரித்து விட்றா, மவுண்ட் பேட்டன் தான் அங்கே வைஸ்ராயி. நாட்டு கோடு போட்டு பிரித்தவன் யார், ரெட் கிளிஃப். அதனால தான் இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை கோட்டுக்கு பேர் என்னது, ரெட் கிளிஃப். அதேமாதிரி இந்தியா பங்களாதேஷனுடைய எல்லை கோட்டுக்கு பேர் என்னது, அதே ரெட் கிளிஃப் தான். சரியா, ரெட் கிளிஃப் அந்த ஆள் பேர். என்னம்மா, இந்தியா சைனா வேறு பேர் வரும். மேக்மக்கா, மாக்மகான். அது எங்கே, சிக்கிம் ஏரியாவில், இந்த பக்கம் இல்லை, சிக்கிமில். ஆமாம். இப்படி தாங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஓகேவா, இன்னொரு வேலை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ வாங்க பார்ப்போம், எத்தனை போராட்டம் நடந்திருக்கு காந்தி வந்தவுடனே. காந்தி வந்தவுடனே சரி, அதுக்கு முன்னாடி இதையும் பேசிடுவோம், இல்லை நான் மறந்துடுவேன். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த காஷ்மீரு, ஹைதராபாடு, இதெல்லாம். இந்த கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவில் யார், என்ன சமஸ்தானம், திருவிதாங்கூர். ஆமாம், உங்கள் கூட நான் சேர மாட்டேன், நான் தனியாக இருப்பேன்னா பாகிஸ்தான் கூட சேர்ந்துருவோன்னு ஏதோ சொல்லிடுவாங்க. இங்கே உங்கள் கூடலாம் சேர மாட்டேன்றான். அப்புறம் அவனை மிரட்டி கிரட்டி இராணுவத்தை வச்சு, அப்போ உள்துறை அமைச்சராக அவர் இருப்பார், யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருக்கு ஏன் செலவு வச்சான்னு தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், அவர் காங்கிரஸ்குள்ளே இருந்த
ஒரு ஆர்எஸ்எஸ் ஆடு, கருப்பாடு. அதனால தான் அவருக்கு வச்சாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய சிலை, அதுவும் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தானே ஒழுகுதாமா. இங்கே வச்சானுங்க கல்லில், அது எப்படி நிற்கிது கம்பீரமாக, சுனாமியே எடுத்து நிற்கிது. அப்போ எங்கே ஊழல்னு தெரிஞ்சுக்கங்க, ஊழல் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அவர் தான் போய் நினைக்கிறார். அப்புறம் வடக்கில் குஜராத்தை ஒட்டி ஒரு மாகாணம் இருந்திருக்கு. குஜராத்தை ஒட்டி ஒரு மாகாணம் இருந்திருக்கு. அங்கே உள்ள ராஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர். ஆனால் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு இந்துக்கள். ராஜா என்ன சொல்லிடுவார், நான் வந்துட்டு அந்த மாகாணத்துக்கு, அந்த மாகாணம்னா நாடு, அது நாட்டோட பேர் மறந்துடுச்சு சொல்கிறேன். ராஜா என்ன சொல்லுவார்னா பாகிஸ்தான் கூட சேர்ந்துடுறேன் அப்படிம்பாங்க. உடனே இந்தியாவில் காங்கிரஸ் தலைவர், அது எப்படி நீ பாகிஸ்தான் கூட சேருவ, பொது வாக்கெடுப்பு நடத்து அப்படிம்பாங்க. பெரும்பான்மையான மக்கள் யார், முஸ்லீம் அல்லாதவங்க. அப்போ இந்த பக்கம் சேர்த்திடுவாங்க. அதே மாதிரி இவர் ஹைதராபாத் நிசாம், பெருவாரியான மக்கள் நிசாம் முஸ்லீம்கள். நிசாம் யார், முஸ்லீம் தான். அவரை நான் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டுவார். அதெல்லாம் முடியாது, இந்தியா கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தை கொண்டு போய் நிப்பாட்டி கையெழுத்து போட்டு வாங்கிடுவானுங்க. சரியா? நியாயமா? அதெல்லாம் நியாயமா? நமக்கு நீங்கள் பொதுப்படியாக மனுஷனாக இருந்து பேசணும். ஆமாம், பொதுப்படியாக மனுஷனாக நின்று பேசுங்க. உள்ளநரி சிங்கத்தை போட்டு தள்ளிடும் தெரியுமா? சுற்றிலும் குள்ளநரி தூட்டான். சிங்கம் என்ன, நீங்கள் சிங்கத்தெல்லாம் குள்ளநரி அத்தனை சேர்ந்துனா முடிச்சு கட்டிடும் தெரியுமா உங்களுக்கு? சரி, சும்மா ராஜான்னு சொல்லிக்கலாம். நான் இப்போ நிறைய அதுவும் ஓனாங்கி கூட்டத்தெல்லாம் மாட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சிங்கம் காலி. அந்த மாதிரி அது முடிஞ்சா இது இருக்கட்டும். அங்கே நியாயமா? இன்னொரு குஜராத் பக்கத்தில் ஒரு இடம் சொன்னேன்ல, அது நியாயமா? அதுவும் நியாயம் கிடையாது. சரி, ரைட். அப்புறம் இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களே, இதெல்லாம் பண்ணோன்னே என்ன ஆகுது, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஹரிசிங்னு நினைக்கிறேன் ராஜா, அவன் இந்து. பெரும்பான்மையான மக்கள் ஜம்மு காஷ்மீரில் யாரா அப்படின்னாக்கா இஸ்லாமியர்கள். அந்த ராஜா என்ன சொல்லிடுவான், நான் ரெண்டு பக்கம் வரல, நான் தனியாகவே இருக்கிறேன்ருவான் ஜம்மு காஷ்மீரில். ஏன்னா அது ஒரு பாருங்க பெரிய மாநிலம், ஒரு அழகான ஊர், சூப்பராக இருக்கும். அங்கே நிறையா மாற்றம்லாம் செஞ்சுருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுருப்பாங்க. நிலம் முழுவனுக்கே சொந்தம், அந்த விஷயம்லாம் அந்த ஜம்மு காஷ்மீரில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அதை விட்டோம்னா தமிழ்நாடு, அது 70களில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அங்கே செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால தான் அங்கே வந்துட்டு ஏழையே நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அந்த ராஜா. ஏன்னா அங்கே இருந்த தலைவர்கள், அவர் ஊரே அதுதான், பிறந்த ஊரே அவர் அதுதான். அவங்க பண்டிட்டு தான் அவர், அந்த என்னது காஷ்மீர் பண்டிட்டு தான் சொல்லுவாங்க முஸ்லீம் இவர். சரி கவனிங்க, அவர் அப்படி சொல்லிடுவார். ஏன்னா அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு இவனுங்க மாதிரி நம்ம பண்ணிட்டு அவனுக்கு கிளம்பி வந்துடுவானுங்க. கிளம்பி வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே உள்ளே பூந்துருவானுங்க. யார்? ஜம்மு காஷ்மீர் இது. இங்கேருந்து படையை திரட்டிக்கிட்டு, ட்ரைபல் பீப்புளெலாம் திரட்டிட்டு நாட்டை அப்படியே பிடிச்சிடுவானுங்க. வந்து பிடிச்சிட்டு வருவானுங்க, இவ்வளோ பிடிச்சிடுவானுங்க. அப்போ ராஜா ஹரிசிங்கு இந்தியாவுக்கு ஓடியாந்துருவார். ஓடியாந்துட்டு, ஐயா நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஆனால் எங்களுக்கு எங்களோட நாட்டோட சுதந்திரம் தனியாக இருக்கணும். அதான் எந்த பிரிவு உருவாக்குறாங்க? 370, 370வது பிரிவு. ஆனால் எங்களுக்குன்னு தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். எங்கள் நாடு தனி, இந்தியா தான், ஆனால் எங்கள் நாடு தனி, எங்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். உண்மையான ஃபெடரல் கவர்மெண்ட் அதுதான். எல்லா விஷயத்திலாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிப்பா அப்படின்னு சேர்த்திக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆர்டிகல் 370 சேர்த்துவாங்க. சிறப்பு அந்தஸ்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும்னா இப்போ வரைக்கும். இப்போ
இப்போ தான் மாற்றினானுங்க. இப்போ தான் குரங்கையில் பூமாலை கிடச்ச கதை தான். அதுவும் அவங்க சாவர்கர் எப்படி பிடிக்கணும்னு சொன்னாரோ அது மாதிரி பிரிச்சுட்டானுங்க. அவர் தான் சொன்னாராம்மா, இந்த மாதிரி லடாக்கு ஜம்மு தனியாக காஷ்மீர் தனியாக பிரிக்கணும்னு அந்த ஆள் எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி பிரிச்சுருக்கிறானுங்க. அதனால தான் என்ன ஆகுது, அங்கே ஜம்மு காஷ்மீரில் சட்டம் வேறு வெளிநாட்டுக்காரனா வெளியூருக்காரனா எவனும் வந்து என்ன பண்ண முடியாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜம்மு காஷ்மீர் காப்பாற்றப்பட்டது இது வரைக்கும். அதனால் கார்பரேட்லாம் போய் ரெசார்ட்லாம் உருவாக்க முடியல. இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனி லீ மெரிடியன் அந்த மெரிடியன்லாம் ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி அங்கே பண்ண முடியாது. அதேமாதிரி அவங்க நாட்டில் உள்ள அந்த பூர்வ இண்டிஜீனியஸ் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதையும் அழிக்கலை. இங்கே பிளான்ட்லாம் மாற்றி விட்டானுங்க, அங்கே அழிக்கலை, அப்படியே இருக்குது. கவனிங்க, பேசாதீங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் மறையறங்க. அதான் வந்து இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். அப்போ தான் இவர் ஹரிஸ் இங்கே ஓடி வந்துடுறாரு. இதெல்லாம் பேசி இந்த தீர்மானம்லாம் போட்டு இது ரெடி பண்ணி உங்களுக்கு சிறப்பு அந்த தடம் ஓகே இது என்றைக்கு நீக்க மாட்டோம் சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து படையை அனுப்பி விடுவாங்க, இந்திய படையை அனுப்பி விட்றாங்க. அது போய் என்ன பண்ணும், தடுத்து நிறுத்திடும். தடுத்து நிறுத்தின உடனே பாகிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான், இந்த 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 லேண்டெல்லாம் இருக்குல்ல, இங்கே 2-3 லேண்டு இணைச்சிங்கள பொது வாக்கெடுப்பு வச்சு உங்கள் கூட இணைச்சிக்கிட்டு இல்லையா, ராஜா வந்து எங்கள் கூட சேர்றேன்னாரு. நீ பொது வாக்கெடுப்பு எடுத்து நீ இணைச்சிக்கிட்டல, அது மாதிரி இங்கே பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு அவன் சொல்கிறான். நம்மளுங்க நடத்த முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது, ராஜா என் கூட சேர்ந்துட்டான்ப்பான். எது நியாயம், எதுமா நியாயம்? எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாரு. பொது வாக்கெடுப்பு நடத்துனீங்களா இங்கே, அதே மாதிரி தான் நடத்தணுங்க. அதெல்லாம் முடியாதுன்றான். இந்த விஷயம் எங்கே போயிடுது, ஐநா சபை வரைக்கும். ஐநா சபை அப்போ ஆரம்பிச்சாச்சு, 45 வந்திருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த விவகாரம் அங்கே இருக்குது, ஐநா சபையில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு வேளை பொது வாக்கெடுப்புலாம் நடத்தினாலும் என்ன பண்ணணும், நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாகிஸ்தான் இங்கே இருந்தாலும் அந்த பண்டிட்டுங்களை கொண்டு போய் அங்கே குடியமர்த்திடுவாங்க. தராய் ரீஜனில், தராயை பார்த்துருப்போம் ஜாகிரபியில், மிகவும் வளமான பகுதி. பண்டிட்டுகள் அங்கேருந்து வந்தாங்கல்ல. ஆ யார் கேட்டது, மொத்தமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் புரியலையா? இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ புதிய என்னது குடியுரிமை சட்டம் இருக்குல்ல, அதுபடி இப்போ இதோட நிறுத்த மாட்டானுங்க இவனுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கேளுங்க ஒரே நிமிஷம். இதோட நிறுத்த மாட்டாங்க. எல்லோரும் இப்போ இந்துவாக மாறிட்டியா, இப்போ எதிரிலாம் அவுட்டா, வேறு இதே இல்லை, மதமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, மனுஸ்மிருதி தான் நியாயம், நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா. அதான் ராமராஜ்யம், அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதினா என்ன பண்ணணும், திரும்ப அவன் குலத்தொழிலுக்கு போயிடணும். அது அடுத்த ஸ்டெப்பு. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. பீமராஜ்யமா யாரும் ஒத்துக்க, நீங்கள் ஒத்துக்கிட்ட விட்டுருவான். சரி ரைட், கவனிங்க. இதுக்கு தான் பயந்தாங்க, அதுக்கு தான் அவன் பயந்துட்டு தனியாக போனது. இன்னும் இருக்குது, உங்களுக்குலாம் அடி இருக்குது. இப்போ நான் 15 வருஷமாக குவிக்கிட்டு இருக்கிறேன். அது பெண்கள்லாம் படிக்கவே முடியாது. சரி ரைட், பாருங்கள் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ போய் நிறுத்தினாங்களா. இப்போ இந்த இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அது இன்னமும் பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு நம்ம பிஓகேன்னு வச்சுருக்கோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அவன் பாகிஸ்தானில் அது தனி மாகாணம், அவன் தனியாக வச்சுருக்கிறான். இங்கே நிறையா ப்ராஜெக்ட் இப்போ யார் பண்ணுறா, சீனா அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவனுக்கு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கான். இதான் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு பேர் லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன். லைன் ஆஃப் கண்ட்ரோல். மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோடு இங்கே உள்ளதெல்லாம் ரெட் கிளிஃப் லைன். இன்றைக்கி வரைக்கும் இந்த இஷ்யூ போயிட்டு, எலெக்ஷன் டைமில் அங்கே குண்டை போடுவான், அங்கே அவன் இங்கே குண்டை போடுவான். இது இவனுங்களுக்குள்ளே உள்ள தந்திரம். நான் தான் அவனை காப்பாற்ற வந்த கடவுள் எல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிறதுக்காக. இதுதாங்க இந்தியாவோட ஒரிஜினல் வரலாறு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா அவ்வளோதான். ஓகேவா, சரி. ஏழெல்லாம் இருக்காது. சரி சொல்லுங்கள் பார்ப்போம். காந்தி வந்ததுக்கப்புறம் என்னென்ன போராட்டம்,
புக்கை நாளைக்கு படிப்போம். பெரிய பாடம் இது. எல்லா கதையும் ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கான், ஒரே பாடத்தில். ஃபஸ்ட்டு போராட்டம் என்ன? அது காந்தி வந்த உடனே. காந்தி அது அரசியல் போராட்டம் கிடையாது, அதை விட்டுருங்க. 19க்கு அப்புறம் 19க்கு அப்புறம் சொல்கிறேன் நான். 20ல் என்ன போராட்டம்? ஒத்துழையாமை இயக்கம். அடுத்தது 1930. அதுக்கு முன்னாடி 27, 28 என்னது? சைமன் திரும்ப போ. சைமனே திரும்ப போ. ஓகேவா? 27, 28 அப்புறம் என்ன? அதாம்மா 1930. 1930 என்னது? சட்ட மறுப்பு இயக்கம். நல்ல வேலை கேட்டீங்க, மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒரு பாட்டு தான் வரிகொடா இயக்கம். கேட்பாங்க நாளை கொடுத்துட்டு, இந்த போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் வரிகொடா போராட்டம் நடந்துச்சுன்னு. எதில்? சட்ட மறுப்பு. சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட். அதேமாதிரி உப்பு சத்தியாகிரக போராட்டம் எதில் நடந்துச்சு? உப்பு சத்தியாகிரகா இதில் எந்த போராட்டத்தில் வரும்? அதுவும் சட்ட மறுப்பு இயக்கம் தான். நான் கோஆபரேஷனா? சிவில் டிஸ். தமிழில் சொல்லுங்கள், சட்ட மறுப்பு இயக்கம். அதான் சிவில் டிஸ். அதுவும் இதில் தான். இதெல்லாம் கேள்வி அங்கே போய் முழிச்சிட்டு இருப்போம். அதான் சொன்னேன், சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒன்று தானே சட்டத்துக்கு மருந்து எதிர்ப்பு தெரியும். உப்பு எடுக்காதன்னா உப்பு எடுப்போம், வரி கட்டுறானா வரி கட்ட மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம்லாம் இருந்தது, அது இங்கே போடல. செஞ்சட்டை இயக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வடக்கில் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இராணுவ அதிகாரி கூட்டிகிட்டு போய், இராணுவ அதிகாரி அன்றைக்கே சொல்லியிருப்பேன், இராணுவத்தில் இருக்கிறவன் ஆஃபீஸர் என்ன சொன்னாலும் உட்காரன்னா உட்காரணும், தலைவராக நில்லனா நிற்கணும், சரி மொட்டை அடிச்சுக்கணும் மொட்டை அடிச்சுக்கணும். அதான் இராணுவ டிசிப்ளின். அதேமாதிரி எல்லையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், எதிரி நாடு அங்கே இருக்குது, பதுங்கியிருக்காங்க நிறைய 100 பேர். அவன் எங்கே பதுங்கியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரை எந்திரிச்சு ஓடுறா பொண்ணு என்னாவும் ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ எங்கெங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். எந்திரிச்சு ஓடுறான்னு சொல்கிறான். ஆனால் ஓடுனா என்ன ஆகும்? அவன் சுட்டுருவான், செத்துருவான். நான் சொன்னா ஆனால் ஓடி தான் ஒன்றுவேன். ஓடலை அப்படின்னா நான் சுட்டு விடுவேன். அந்த அளவுக்கு இராணுவத்தில். சரியா? இப்போ வரைக்கும் அப்படி தான் இராணுவம். அதான் இராணுவ டிசிப்ளின்பாங்க. அப்படிப்பட்ட இராணுவத்தை கூட்டிகிட்டு போய் நின்றுட்டு அந்த அமைதி வழியில் போராட்டிட்டு இருந்த அந்த மக்களை இராணுவ தளபதி சொல்லிவான், ஃபயர் அப்படிமா. இராணுவ வீரர்கள் நம்மளால சுட மாட்டாங்க இந்த போராட்டத்தில் தான். அதுவும் ஆனால் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நிறையா சொல்ல வேண்டியதை விட்டுட்டு ஏதோ கொலைன்னு, அதுவும் தமிழே கஷ்டமாக எழுதி வச்சுருக்காங்க. பழைய புத்தகம் படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை படிங்க. நான் கதை சொல்லலாம், நீங்கள் அவ்வளோதான் படிக்க மாட்டீங்க, விட்டுட்டு ஓடிடுறீங்க. சரியா? அந்த மாதிரி ஆகி வேணுன்னே ஏன் நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, பாதியிலே ஓடுவீங்க. அவங்க வேலையாக தான் ட்ராப் அவுட் ஆகணும். எதுக்கு? அப்போ தான் அந்தந்த குலத்தொழிலில் போய் செய்வீங்க, ஜாதி அப்படியே தொடரும். நான் மட்டும் உங்கள் வேலை செய்யாமல் உழைக்காமல் அப்படி அதை இதையும் சாப்பிட்டு சொகுசாக இருக்கலாம். அது தெரியாமல் நம்ம எல்லாருமே அவன் பின்னாடி போயிட்டுருக்காங்க நிறைய பேர். சரி, அதெல்லாம் இதில் வரும். ஓகே, அந்த கேள்வி கேட்டீங்க, குட். அடுத்த போராட்டம் என்னது? 1 இது 2. ஓகே, இது வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம். காந்தியெல்லாம் இதில் கலந்துக்க மாட்டார். 3. அடுத்த 4வது என்னது? குட் இண்டியாவா? 1940 தனிநபர் சத்தியாகிரகா. அடுத்து 5 வெள்ளையினே வெளியேறு 1942. அவ்வளோதான். 4 போராட்டம் தான். 1, 2, 3, 4. இது தனியாக அது ஒரு மாதிரி. 45 சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. 5லலாம் எந்த போராட்டமும் கிடையாது. இதுதான் கடைசி போராட்டம். என்ன போராட்டம்? வெள்ளையினே வெளியேறு. இதுதான் கடைசி போராட்டம். இதான் எல்லாருமே உள்ளெல்லாம் கிடக்குறானுங்க. வெள்ளையினே வெளியேறு. 1 இது 2 தான் சொல்லணும். 2, 3, 4. இது ஒரு சும்மா இது சின்ன போராட்டம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி காந்திக்கு முன்னாடி ஒரே ஒரு போராட்டம். என்ன போராட்டம்?
காந்திக்கு முன்னாடி ஒரே போராட்டங்க. என்ன போராட்டங்க? சத்தமாக சொல்லுங்கள். சுதேசி இயக்கம் 1905, 6 ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் போராட்டமே. 1905 5லேயே ஆரம்பிச்சிடாது. 6 தான் போட்டிருக்கு. அதில் 5லேயே ஆரம்பிச்சிடும். சூரத் புலவெலாம் போராட்டம் கிடையாது. சூரத் புலவெலாம் 7ல் வரும். 1907. 6ல் வந்துட்டு முஸ்லீம் லீக். போராட்டம்லாம் நான் சொல்ல, அது வேறு இன்சிடென்ட். இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு குழந்த வீட்டில் அம்மா எப்படி அடம் பிடிக்குமோ அதே மாதிரி இருக்கும். குழந்தை ஏதோ ஒன்று கேட்குது, அடம் பிடிக்குது, ஆமாவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுரும். ஒரு சில குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க அடம் பிடிக்கும் பொழுது ட்ரெஸ்ஸு போட்டுக்கடா, போட மாட்டேன் அப்படின்னு, ஆமாவா? சொல்லுமா இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுது? வெளிநாட்டு துணியெல்லாம் வாங்காத அப்படிங்கிறது தான் அது சுதேசி இயக்கம். அப்பயும் அடம் முடிச்சுட்டே இருக்கு. சரியா? சாப்பிட்றா இது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட மாட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்பி போடா, போக மாட்டேன். அதானது ஒத்துழையாமை இயக்கம். அப்பயும் அதை கேட்குறத நீங்கள் செஞ்சு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணும்? செல்ஃபோனு கையில் எதை கிடைக்கிது என்ன பண்ணும்? தூக்கி போட்டு நொறுக்கும். அதான் சட்ட மறுப்பு இயக்கம். சரியா? அப்பயும் நீங்கள் செஞ்சு கொடுக்கல, அடம் முடிக்குது, இன்னும் தீவிரமாக போகுது. ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணும்? தனியாக ரூமுக்குள்ளே போய் எங்கேயாவது பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துக்கும். அதானது தனிநபர் சத்தியாகிரகா. சரியா? இதில் எல்லா குழந்தை, ஒரு சில குழந்தைங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும். ஒரு சில குழந்தைங்க அப்பப்போ ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பயும் நீங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்கல, கண்டுக்கவே இல்லை. வெளியில் எழுந்திரிச்சு என்ன பண்ணும்? நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லும். யாரை? அம்மாவை சொல்லுவாங்களா? அந்த மாதிரி வரிசையாக இருக்கும் போராட்டம். ஒரு குழந்தையோட போராட்டம் மாதிரியே இருக்கும். இந்த போராட்டங்களை தான் இப்போ வரைக்கும் அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வேணும்னா மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை சட்ட மறுப்பு இயக்கம் மட்டும் செய்ய முடியாது, தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு நொறுக்கிடுவானுங்க. அதனால் மற்றதெல்லாம் செய்வாங்க. ஓகேவா? ரைட். அப்போ கடைசியில் என்ன பண்ணுறான்? காந்தி வாங்கி கொடுக்கல. அப்புறம் இவரை பற்றி பேசணுமா? டாக்டரில் அவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அவரை பற்றி அவர்னால தான் சுதந்திரம் கிடச்சிது. நிறையா கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் எல்லாம் நிறைய பேரோட போராட்டம். அது இதுக்கு மேலே அவனுங்களை நம்ம பார்த்துக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவானுங்க. அதுதான். யார் தனிநபர்னாலே என்ன அவளை சுதந்திரம் கிடச்சதுலாம் சொல்ல முடியாது. ஓகே, முன்னெடுத்தாங்க, அது ஒன்று. இப்போ நம்ம வடக்கண்ணுங்களுக்கெல்லாம் அடிமையாகிட்டோம். ஒரே நாடாக மாற்றினதில் காந்தி தான் காரியவாதி. அவனுங்க கையால் பயன்படுத்திக்கிட்டானுங்க. எதுக்கு ஒரே நாடாக மாற்றணும்? அதான் ஒரே சட்டம். கார்பரேட் ஈஸியாக உள்ளே வந்து பூந்துடுறான். கார்பரேட்டுக்கு தேவையான சட்டத்தை ஒரே சட்டம் அவன் உருவாக்கி கொடுக்குறான். நம்ம எல்லாரும் அதுக்கு உட்பட்டு இருக்கும். இப்போ எல்லாம் தனித்தனி நாடாக இருந்தால் எப்படி இருக்கும்? நாடு சுதந்திரம் முடியுது. ஒரு 80% லேண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. மிச்சம் 20% லேண்டில் மட்டும் நாடு சுதந்திரம் அடையும் போது 500 சில்லற சமஸ்தானங்கள் இருந்திருக்கு. சுதேசிய அரசர்கள் இருந்திருக்காங்க. தனி ராஜா இருக்காங்கல்ல, மைசூர் மகாராஜா மாதிரி. அப்போது எத்தனை நாடாயிருக்கும் காந்தி இல்லை அப்படின்னா? 500 சில்லற ப்ளஸ் இந்த நாடுகள்லாம் இருந்திருக்கும். இப்போ கார்பரேட் ஒரு பொருள் அங்கே வந்து விற்கணும்னா யாரை போய் பார்க்கணும்? ஒவ்வொரு ராஜாவையும் போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வேணுனே வச்சு ஆப்பு, என்னைக்கு இறந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டானுங்க. அதில் நடுவில் இவர் இருந்ததுனால எந்த பக்கமும் போகாமல் நேரு அவரோட பாலிசிலாம் இதில் பார்த்துருப்போம். அப்புறம் 1991 அது வரைக்கும் 91 வரைக்கும் ரஷ்யா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ரஷ்யா உதவி இல்லாதப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம நேராக அவனுங்களுடைய அமைப்பு வேர்ல்டு பேங்க்கு IMF கிட்ட போகிறோம். வந்துருச்சுடா, ஆட விடுறா அப்படின்னு கழுத்தில் துண்டை போட்டு ஒரே வெட்டு சதக்குன்னு. அன்னையிலேருந்து அந்த IMF வேர்ல்டு பேங்க் சொல்கிறது படி தான் நம்ம இந்தியாவில் சட்டம் இயற்றப்படுது. இங்கே ரோடு போடணுன்னாலும் அவன் சொல்கிறது தான் இங்கே நடக்குது. 4 வழிச்சாலும் அவனுங்க சொல்லி தான் நடந்துச்சு. WTO இவனுங்கெல்லாம் எதில் ரஷ்யா இருந்தாலும் அவனுடைய கொள்கை வேறல்ல, பொருளாதார கொள்கை அவனு தானே அது வேற. அதுவும் அவனும் மாறிட்டான், இப்போ கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்துட்டான். சரிங்களா? ரைட். ஆனால் வேர்ல்டு பேங்க் IMFலாம் பாருங்கள் அமெரிக்காவில் தான் இருக்கும்.
அவன் சொல்கிறத அவன் செய்வானுங்க. WTO அதே மாதிரி. அது வேணால் யூரோப்பில் இருக்குது தலைமையகம், பட் அவன் சொல்கிறத அவன் கேட்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் பேச முடியும். சரியா? இதோட இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். இதுக்கு நடுவில் யாரை பற்றி பார்க்கணும்? சுபாஷ் சந்திர போஸ். அவரை பற்றி அங்கே வரும். அவர் என்ன பண்ணுவார் கவனிங்க. நான் அவரை பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கி கதையை சொல்லிடலாம், பேசுவோம். 1939 38 நிற்பார். காங்கிரஸ் தலைவராக வருவார். 1929 இருக்குல்ல, எங்கே நடந்துச்சு? லாகூர் மாநாடு. அங்கே யார் தலைவராக இருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு. அவர் தான் அந்த தீர்மானம்லாம் போடுவார். முதல் சுதந்திர தினத்துக்கான தீர்மானம், அடுத்த கட்ட போராட்டத்துக்கான தீர்மானம் எல்லாமே அவர் தான் கொண்டு வருவார். காந்தி தலைமையில் போராடலாம் அப்படின்னு. ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் ஒரே காலகட்டத்தில், ஒரே காலகட்டத்தில் இதில் உள்ளே வந்திருப்பாங்க. இதில் காங்கிரஸுக்கு வந்திருப்பாங்க, அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அவர் முன்னாடியே ஆயிடுவார். அங்கேயும் இருக்குது, ஜாதி தான் இருக்குது. போஸ் அந்த ஜாதியில், இவர் பண்டிட்டு. இவர் 38 தான் எலெக்ஷனில் நிற்பார். எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார் சுபாஷ் சந்திர போஸ். இவர் வேறு இளைஞர் இல்லையா, பயங்கர துடுக்காக பேசுவார், பயங்கரமாக. ஆனால் நேர்மையாக பேசுவார்னு வச்சுங்க. இப்போ மாதிரி துடுக்காக பேசுகிறேன்ட்டு மக்களை ஏமாத்துறதெல்லாம் இல்லை, நேர்மையாக பேசுகிறவர். அப்போ இளைஞர்கள்லாம் இவர் பக்கம் போகிறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி தான் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் காந்திக்கு அது பிடிக்காது. அகிம்சை வழியில் தான் போராடணும், நம்ம ரொம்ப தீவிரமாக போனோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. அப்போ காந்திக்கும் இவருக்கும் ஆகலை. அப்புறம் காந்தி 1939 வேற ஒருத்தரை எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாரு பிரசிடெண்ட்டாக, காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக. அவருக்கு எதிராக யார் நிற்கிறா? சுபாஷ் சந்திர போஸ் நிற்பார். பட் சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெயிப்பார். ஏன்னா இளைஞர்கள்லாம் அவர் பக்கம் தானே, ஜெயிச்சிருவார். பட் வேலை எதுவுமே நடக்காது. ஏன்னா காந்திக்கு பிடிக்கல அவர் இதெல்லாம். அதனால் காங்கிரஸில் எந்த சப்போர்ட்டும் இருக்காது. தலைவர் தனியாக நிற்கிறாரு, வேலை நடக்க மாட்டேங்குது. ஏன்னா காந்தியோட சப்போர்ட் இல்லை. தொண்டர்கள்லாம் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் இருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் பேரர்ஸ் ஒர்க் பண்ணணும்ல, அவங்க யாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணல? சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் பாப்பார் என்னடா அது அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு, இவர் எதிர்த்துலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவார். யார்? சுபாஷ் சந்திர போஸ். கட்சி பேர் என்ன? என்னம்மா? ஃபார்வேர்டு பிளாக்கா? ஆமாம். ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இருப்பார். அப்போ தான் இது வந்துருச்சு, 2ஆம் உலகப் போர், அந்த இஷ்யூலாம் வருது. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஏதாவது சேட்டை பண்ணுவார்ன்ட்டு அவரை வீட்டு காவலே வச்சுருப்பாங்க. எங்கே? வங்காளத்தை சேர்ந்தவர் தான் அவர். வீட்டு காவலில் வச்சுருப்பாங்க. வாய்ப்பு இல்லை. அங்கே இருப்பார், வங்காளத்தில் இருப்பார். அவரை ஒரு தலைவராக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா காந்தின்னு ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற காட்டுறதுக்காக. எப்பயுமே என்ன பண்ணுவான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கிறான், உண்மையிலே அவனை அழிக்கணும்னா வேறு எவனையாவது கொண்டு வந்து, இல்லை இவன் என்ன பண்ணான், இவனோட இன்னொருத்தன் இவன் இருக்கான், இவனோட இவன் இருக்கான், இப்போ வரைக்குமே தமிழ்நாடு வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் அவரோட இவர் நிறையா செஞ்சுருப்பார். ஆனால் அவரோட இவர் தான் பயங்கரம்னு சொல்லிட்டு, எதுக்கு இவனோட புகழ் அளிக்கிறதுக்கு. அதெல்லாம் தந்திரம், இவங்களோட தந்திரம். கேட்டால் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்றான். ஒரு ஆண் புகழை அவனை ஒழிக்கணும், அவனை காலி பண்ணணுன்னாக்கா அவன் ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லு. எதில் சொல்லியிருக்கு? அர்த்த சாஸ்திரத்தை. கையாடல் பண்ணிட்டான்னு சொல்லு. பெண்ணு அவளை காலி பண்ணணுன்னா என்ன பண்ணும்? நடத்த கட்டவ அப்படின்னு சொல்லு அப்படின்னு அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கதா சொல்கிறான். இப்போ கூட அப்படி தான் மறப்புவானுங்க பாருங்கள். பிடிக்காத பெண்ணுனா அவன் கூட போனான், இவன் கூட போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலே நடக்கும், வேறு யாரையா லிங்க் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இருந்தால் எப்படி காலி பண்ணுனா ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு எழுதுவாங்க. எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும். எல்லாம் அங்கேருந்து மூளை அவனுங்களுக்கு சரியான பிரெயின். ஆமாம். சரி, அவர் அதுக்கு காந்தியோட புகழ் அளிக்கிறதுக்காக உருவாக்குனவர் தான் அவர். இவர் இங்கேருந்து தப்பிச்சிடுவார், வீட்டுக்காவலேருந்து தப்பிச்சு அப்படியே ஆப்கானிஸ்தான் வழியாக
பாகிஸ்தான் சொல்ல முடியாது. அப்போ ஒன்றா இந்தியாவில் தப்பிச்சு அப்படியே போயிடுவார். போய் ஜெர்மனிக்கு போயிட்டார். அங்கே போய் ஹிட்லரை சந்திச்சார். அது பண்ணான்னு தெரில. சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நடந்துச்சு தெரில. சந்திச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் இவனுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போகிறாரு. யாரையும் சந்திக்கல ஹிட்லரு. சுபாஷ் சந்திர போஸா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கதையெல்லாம் விடுவானுங்க. அதெல்லாம் தெரில அந்த அளவுக்கு. அங்கே போய் பேசிட்டு என்ன பேச்சுன்னு எனக்கு டீட்டெயிலாக தெரில. அங்கேருந்து என்ன பண்ணுவார், நேராக ஜப்பானுக்கு போகிறாரு. அங்கே போய் பேச்சுவார்த்தை நடக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து எங்கே வராரு, சிங்கப்பூருக்கு. இங்கே வந்து அங்கே சிங்கப்பூருக்கு இனிமேல் இந்தியன் கவர்மெண்ட் அங்கே இல்லை, இதுதான் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு அங்கே ஒரு அரசாங்கத்தையே உருவாக்குவார். அங்கே உள்ள தலைவர்கள்லாம் வச்சு. அங்கே தமிழர்கள் தான் இருப்பான் பெரும்பாலும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தமிழர்கள் தான் நிறைய இருப்பான். அப்போ இந்தியர்கள்லாம் யார், தமிழர்கள். அப்புறமேல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இருப்பார் அங்கே. அவர் என்ன பண்ணுவார்னா, ஜப்பான் படை இது வழியாக போணுச்சுல, அங்கே இந்தியர்கள்லாம் சரணடைஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் திரட்டி ஒரு இராணுவத்தை உருவாக்கி வச்சுருப்பார். வேற ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு தெரில. சரியா? அதான் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, INA. அதுக்கு போய் ஒரு படை தளபதியாக பதவி ஏற்றுக்குவார். யார், போஸ். அப்போ தான் அங்கேருந்து படை தளபதியை ஏற்றுக்கிட்டு, அதுலேயும் பர்மாவில் நடக்குது. பர்மாவில் யார் இருந்திருப்பாங்க அதிகமாக, தமிழர்கள் தான் இருப்பான், நம்ம ஆளுங்க தான் இருப்பான். அதில் கூட அந்த பெண்கள் படைக்கெலாம் தளபதி யார், நம்ம ஆள் லட்சுமின்னு அம்மா. இப்போ தான் ரீசெண்டாக இறந்துச்சு. பெண்கள் படையெல்லாம் வச்சுருந்துருக்கார். அப்புறம் அங்கேருந்து படையை ரெடி பண்ணி அனுப்பி விட்றாரு. டெல்லி சலோ. ஒரு நாடை வீழ்ச்சி அடைய வைக்கணும்னா நாடு முழுவதெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் பெரிய ஏரியா பிடிச்சிட்டான் ரஷ்யா. இருந்தாலும் உக்ரைன் தோல்வி அடையலை. ஏன்னா டிவி அதோட தலைநகரம் இன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ தலைநகரை பிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ படையை இங்கேருந்து அனுப்பி விட்றாரு. இந்தியன் நேஷனல் ஆர்மியை டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அங்கேருந்து வராங்க. ஆனால் பார்டர்லேயே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பார்டர் இருக்கும். பார்டர்லேயே அந்த படையை தோக்கடிக்க வச்சு எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவாங்க. எங்கே இந்திய பிரிட்டிஷனுடைய படை இருக்கு இல்லையா, அவங்க எங்கள் மிசோரம் அந்த ஏரியாவிலே. இதுதான் அவரோட இது. அவர் அப்புறம் தான் உணர்வார். அங்கெல்லாம் போய் இதெல்லாம் பட்ட ஒன்று தான் உணர்றாரு. சிங்கப்பூரில் இருந்தே சொல்கிறாரு, நான் எடுத்த முடிவு தப்பு உணர்ந்து. அவர் தான் காந்திய தேசப்பிதான்னு சொன்னது யார், சுபாஷ் சந்திர போஸ் தான். அதை மறைப்பானுங்க இவனுங்க. அரை குறையாக படிச்சுட்டு இந்த குரூப் உருவாக்குனது இவனுங்க எழுதுறது தானே நம்மளாம் படிக்கிறோம். காந்தி ஒன்றுமே பண்ணல, சுபாஷ் சந்திர போஸ் பயந்துட்டு தான் நாட்டை கொடுத்துட்டு போனானுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. படையெல்லாம் அவங்க படைய ஐயனையெல்லாம் வீழ்ச்சி அடைய. உண்மையான வரலாறு பேசணும். வரலாறுனா உண்மையை பேசணும், எனக்கு சாதகமாக பேசக்கூடாது. எப்படி, ஆகா ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினான். ஆமாம் கட்டினார். அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள நிலத்தெல்லாம் பறித்து கொடுத்தாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணா, பிச்சாண்டி ஆக்குனாரு. அதெல்லாம் பேசி தான் ஆகணும். தேவதாசி முறையை கொண்டுட்டு வந்தார், அதையும் பேசி தான் ஆகணும். அதான் வரலாறு. அதை விட்டு புகழ் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. அது ரொம்ப பாலடைஞ்சு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது போய் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் எல்லோரும் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதான் அந்த குரூப்புக்கிட்ட இருந்தது, அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால் காப்பாற்றினாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு இதை மட்டும் வரலாறுனா அது உண்மை நடந்ததுனோ அதை அப்படியே படிக்கணும். ரைட். எனக்கு பிடிச்சவன் சார் அதுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்னா அது வரலாறு கிடையாது, குரலாறு. அதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வரானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்க, வேறு என்ன ஏதோ ஒன்று சொல்ல வேணும்னு பார்த்தா மறந்துட்டேன். அவ்வளோதான், ஓவர். நாளைக்கு பார்ப்போம். பெரிய பாடம். அது எத்தனை பக்கமாக இருக்குது, 20 பக்கத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 17 பக்கம் வருதா, 16? சரி பார்க்கலாம்.